வணக்கம் நேயர்களே, உங்கள் அனைவரையும் ஆயுத எழுத்து நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். ஒரு ஷாக் அடிக்கக்கூடிய ஒரு மின்சார செய்தி வந்திருக்கிறது. தமிழ்நாடு மின்சார பிரச்சனை மீண்டும் விவாத பொருளாகி இருக்கிறது. மின் கட்டண உயர்வுக்கான உத்தேச பட்டியலை தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையமானது வெளியிட்டிருக்கிறது. இது ஒரு புறம் என்றால், தொழில்துறைக்கு உயர் தொழில்நுட்ப இயந்திரங்களை பயன்படுத்தக்கூடிய தொழில்துறைக்கு மின் வெட்டையும் அறிவித்திருக்கிறது மின்சார வாரியம். மின் கட்டணத்தை உயர்த்த தமிழ்நாடு மின் ஒழுங்குமுறை ஆணையம் திட்டமிட்டிருந்தாலும் கூட ஏழை எளிய மக்கள் பாதிக்காத வண்ணம் மானியத்தை தமிழ்நாடு அரசாங்கம் வழங்கும் என்று தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா இன்னொரு புறம் அறிவித்திருக்கிறார். எதிர்க்கட்சிகள் இந்த அறிவிப்புக்கு போர்க்கொடி எழுப்பியிருக்கிறார்கள். மின் கட்டணத்தை அதிகரிப்பதா, சாமானிய மக்கள் பாதிக்கப்பட மாட்டார்களா என்பது எதிர்க்கட்சிகளுடைய கேள்வி. ஒரு பக்கம் மின் கட்டண உயர்வு, மற்றொரு பக்கம் மின்வெட்டு அதிகரிப்பு. எப்போதுதான் தீரும் மின்சார பிரச்சனை என்ற கேள்வி பிரதானமாக எழுகிறது. இந்த விவகாரம் சார்ந்த மேலும் கூடுதல் விவரங்களை, எவ்வளவு மின்சார கட்டணத்தை மின் ஒழுங்குமுறை ஆணையம் உயர்த்த திட்டமிட்டிருக்கிறது, இதனது பின்னணி என்ன என்பது குறித்து மேலும் கூடுதல் விவரங்களை எமது சிறப்பு செய்தியாளர் சலீம் தர முதலில் கேட்போம், பிறகு விவாதிப்போம். சாதாரணமாக மின்சாரத்தை தொட்டால் தான் ஷாக் அடிக்கும். ஆனா இப்ப மின்சாரம் என்ற வார்த்தையை கேட்டாலே ஷாக் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாமானிய மக்களும் தொழில் நடத்துபவர்களும் பேச ஆரம்பித்து விட்டார்கள். இதற்கு என்ன காரணம்? அடிமேல் அடி. மின் வெட்டும் இருக்கும், மின் கட்டணமும் உயர்கிறது. எதிர்கட்சிகள்லாம் கடும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இந்த அறிவிப்பை உடனே திரும்ப பெற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு குரல் எழுப்பி வருகிறார்கள். எதிர்கட்சிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த அறிவிப்பின்படி, அதாவது 2.5 வருடத்திற்கு முன்னாடி தமிழகத்துல ஏற்கனவே, அதாவது 2012ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் மிகப்பெரிய மின் கட்டண உயர்வு இருந்தது. அந்த மாதிரி இப்ப மீண்டும் உயர்வு கொண்டு வராங்க. இந்த உயர்வின்படி ஒரு வீட்டுக்கு ஒரு யூனிட்டுக்கு சுமார் 85 காசு உயர்கிறது. அது மட்டும் இல்ல, வணிகத்திற்கு ஒரு யூனிட்டுக்கு சுமார் ₹2.72 உயர்கிறது. ஒருவேளை ஒரு வீட்டுல 500 யூனிட் பயன்படுத்துறாங்க அப்படின்னா 2 மாதத்துக்கு அவங்களுக்கு எலக்ட்ரிக் பில் எவ்வளவு வரும் அப்படின்னா சுமார் ₹5430 வரும். ஏற்கனவே அவங்க கட்டிட்டு இருக்கிறத விட இது ₹715 அதிகம். இந்த சுமையை மக்களால் தாங்க முடியாது. எனவே அரசு இந்த அறிவிப்பை திரும்ப பெற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள்லாம் அவங்களுடைய குரல்களை எழுப்பி வருகிறார்கள். ஏற்கனவே அதாவது தமிழக மக்களுக்கு ஜூன் 1 தமிழகத்தில் மின்வெட்டு இருக்காது என்று வார்த்தைகளை கேட்டு கேட்டு பழகியவர்கள் மீண்டும் இந்த அறிவிப்பானது மிகப்பெரிய அதிர்ச்சி அலையை ஏற்படுத்தி உள்ளதால் இந்த விவாதம் எழுந்துள்ளது. தொழில்துறைக்கும் மின்வெட்டு அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. மின்சார பிரச்சனை தான் மீண்டும் விவாத பொருளாக இருக்கிறது. இதை பற்றித்தான் ஆயுத எழுத்து நிகழ்ச்சியில் விரிவாக நாம் விவாதிக்க இருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய பங்கேற்கிறார்கள் ஆளும் அதிமுகவுடைய தோழமை கட்சியான தமிழ் மாநில முஸ்லீம் லீக் கட்சி தலைவர் திரு ஷேக் தாவூத் அவர்கள் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைகிறார். அவரை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். முன்னாள் மின்துறை அதிகாரி திரு செல்வராஜ் அவர்கள் இணைகிறார். அவரை அன்போடு வரவேற்கின்றோம். அது மட்டுமல்லாது அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சியுடைய பிரதிநிதியாக அதனது கொள்கை பரப்பு செயலாளர் ஜெயபிரகாஷ் அவர்கள் இணைகிறார். அவரும் ஆளும் அதிமுகவுடைய தோழமை கட்சியை சேர்ந்தவர். அது மட்டுமல்லாது திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு அப்பாவு அவர்களும் இந்த நிகழ்ச்சியில் இணைகிறார். அனைவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். இவர்கள் மட்டுமல்லாது நேர்களே, நீங்களும் உங்களுடைய பார்வைகளை இன்றைய ஆயுத எழுத்து நிகழ்ச்சியின் பிரதான கேள்விக்கு உங்களுடைய பார்வைகளை குறுஞ்செய்தி வாயிலாக பதிவு செய்யலாம். மின் கட்டண உயர்வு நியாயமானதா, தேவையற்றதா, தவிர்க்க முடியாததா? உங்களுடைய பார்வை என்ன? நீங்களும் குறுஞ்செய்தி வாயிலாக உங்களுடைய பார்வைகளை பதிவு செய்யலாம். என்னுடைய முதல் கேள்வி திரு ஷேக் தாவூத் அவர்களுக்கு. 6805 கோடி அளவுக்கு மின் கட்டணத்தை உயர்த்தறதுக்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது. இது ஒழுங்குமுறை ஆணையத்துடைய முடிவு. தமிழக அரசாங்கத்துக்கும் இதற்கும் நேரடி சம்பந்தம் இல்லை அப்படின்னு ஒரு டெக்னிக்கல் விளக்கம் கொடுத்தாலும் கூட சுமைதான் மக்கள் மத்தியில இது ஒரு பெரிய அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. சாமானிய மக்களை நேரடியாக பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். தமிழ்நாடு அரசாங்கம் நாங்க மானியம் கொடுப்போம், ஏழை மக்களை பாதிக்காத வண்ணம் செய்வோம்னாலும் கூட ஏதோ ஒரு வகையில இந்த ஒரு சுமை, இந்த அளவு எப்படி மாறப்போகுதுன்னு தெரியல. மானியம் கொடுத்த பிறகு சுமை இருக்கத்தான் போகிறது. How do you justify this? அதாவது ஒரு ஆட்சியாளர்கள் என்று வந்தால் மக்களுக்கு தேவையானதை செய்ய வேண்டியது ஆட்சியாளருடைய கடமையாக இருக்கிறது. கடந்த காலங்களை பார்க்கின்ற பொழுது இப்பொழுது
மின்சாரத்தை பொறுத்தவரை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர் மின்வெட்டு இல்லாத அளவுக்கு சரி செய்திருக்கிறார்கள். அதற்கு வேண்டிய உதவிகளை மின்சார வாரியத்திற்கு அதிகமாக நிதி ஒதுக்கி செயல்பட்டிருக்கிறார்கள். இன்று அறிவிப்பு வந்தது, தொழில்துறைக்கு மின்வெட்டு அதிகரித்திருக்கு. அப்ப இதனுடைய நிலை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மத்தியில் நீங்கள் முதலில் சொன்னது போல மத்தியில் அதற்கென்று தனியாக உள்ள ஒரு அமைப்பு நீங்கள் செய்யாது இருந்தாலும் அவர்கள் செய்து விடுவார்கள் என்ற நிலையிலே இருக்கிறது. மின்வெட்டு, மின்சாரத்தை உயர்த்துவது, மின்சாரத்தினுடைய செலவுகள் என்ன என்பதை, வரவு செலவுகளை, அந்த கணக்குகளை அந்த வாரியத்திடம் தமிழக அரசு ஒப்படைக்க வேண்டும், தமிழக மின்சார வாரியம் ஒப்படைக்க வேண்டும். அப்படி ஒப்படைப்பதில் ஒரு மாதம் தாமதமானாலும் அவர்களே அதை கையில் எடுத்துக்கொண்டு அதற்காக விலை நிர்ணயத்தை அவர்கள் செய்வார்கள். இயல்பா ஜனவரியில வந்திருக்கணும், ஏன் இவ்வளவு தாமதமாக வருகிறது? இதற்கு எதிர்கட்சிகள் டைமிங்க கேள்வி கேட்கிறாங்க. எலெக்ஷன் முடிந்து, நாடாளுமன்ற தேர்தல் முடிந்து பிறகு உள்ளாட்சி தேர்தல் முடிந்த பிறகு வருது அப்படிங்கும்போது வரக்கூடிய தாமதமும் கேள்வி பொருளாக. அதாவது இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா 2 மாசமோ இல்ல 4 மாசமோ 5 மாசமோ 6 மாசமோ நமக்கு மின்சாரத்துக்கு விலையை ஏத்தாம இருந்தாலும் கஷ்டமாக இருக்கிறது. மின்சாரத்தை நீங்க விலையை ஏத்தினாலும் எதிர்கட்சிகளுக்கு கஷ்டமாக இருக்கிறது. 6 மாசம் லேட்டா வந்திருக்குன்னா 6 மாசத்துக்கு விலை ஏத்தலைங்கிறது சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் தானே. எப்படி இருந்தாலும் மத்திய ஒழுங்குமுறை ஆணையம் அதை கண்டிப்பாக செய்யும். அப்ப தமிழக அரசை பொறுத்தவரை எந்த அளவுக்கு மக்கள் மீது இந்த சுமையை குறைக்க முடியுமோ அதை நாங்கள் மானியமாக கொடுக்கிறோம் என்று தமிழக முதல்வர் அறிவித்திருக்கிறார். சுமை இருக்கத்தானே போகிறது அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கிறது. எவ்வளவு மானியம் கொடுக்க போகிறது, எவ்வளவு இன்சுலேட் செய்ய போகுது அரசாங்கம், இவையெல்லாம் பொறுத்திருந்து நாம் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். நான் திரு ஜெயபிரகாஷ் அவர்கள்ட்ட கேட்க இருக்கின்றேன். அரசாங்கம் மானியம் கொடுக்கிறது அப்படிங்கிற விளக்கம்லாம் இருந்தாலும் கூட சுமை இருக்கத்தான் போகிறது. இப்படிப்பட்ட சுமையை ஏற்றக்கூடிய அறிவிப்புகளை எப்பொழுதெல்லாம் மத்திய அரசாங்கம் வெளியிடுகிறதோ, டீசல் விலையை உயர்த்தினாலும், ரயில் கட்டணத்தை உயர்த்தினாலும், அப்போதெல்லாம் தமிழ்நாடு அரசாங்கம், தமிழக முதலமைச்சர் எடுத்திருக்கக்கூடிய நிலைப்பாடு என்பது இது சாமானிய மக்களை பாதிக்காதா, ஏழை மக்களை பாதிக்காதா, ரயில் கட்டணத்தை உயர்த்தினா எல்லா கட்டணமும் உயராதா, டீசல் கட்டணத்தை உயர்த்தினா எல்லா கட்டணமும் உயராதா, ஏழை மக்கள் பாதிக்கப்பட மாட்டாங்களா, மிடில் கிளாஸ் மக்கள் பாதிக்கப்பட மாட்டாங்களா? இந்த கட்டண உயர்வு அதே மிடில் கிளாஸ் மக்களை, அதே ஏழை மக்களை பாதிக்கக்கூடிய. ஒரு பக்கம் நீங்கள் சொல்வதில் ஒரு நியாயம் இருந்தாலும், இந்த மின்கட்டண உயர்வு என்பது அரசாங்கத்தினுடைய பார்வையில் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். அதே போல ஒரு விளக்கத்தை தான் மத்திய அரசாங்கம் செய்கிறார்கள். ஆனால் ஒரு அரசியல் ரீதியாக ஒரு எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில், ஒரு நிர்பந்தத்தில் ஒரு அரசாங்கம் இருப்பது ஒரு அரசியல் வாடிக்கையாகிவிட்டது. ஒரு அரசியல் தமிழக முதலமைச்சர் எப்போதெல்லாம் டீசல் விலை உயர்தோ, ரயில் கட்டண உயர்வு ஏற்படுதோ அப்பெல்லாம் எதிர்க்கக்கூடிய எதிர்ப்பு அப்படிங்கிறது அரசியல் நிர்பந்தத்தால செய்யப்படுதா? இல்ல, அங்க டீசல் கட்டண உயர்வு என்பது இங்கே மாநில அரசுகளுக்கு ஒரு சுமையை உருவாக்கும். அதே நேரத்தில் இங்கே இருக்கக்கூடிய மற்ற விலைவாசி உயர்வுக்கும் ஒரு காரணமாகிவிடும். அப்படி இருக்கும்போது அதை எதிர்க்க வேண்டிய எந்த ஒரு சுமையை ஏற்படுத்தாதோ, மின் சுமை அது ஒரு சுமையாக தான் இருக்கும். ஆனால் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு காரணம், ஏனென்றால் தேவை பெருகிக் கொண்டே போகிறது. மாநில அரசாங்கம் ஒரு உயர்வு உயர்த்தினா அது தவிர்க்க முடியாது, மத்திய அரசாங்கம் உயர்த்தினா பாதிப்பு எந்த அளவுக்கு என்பதை பார்க்க வேண்டும். மத்திய அரசினுடைய விலை உயர்வு மாநில அரசுகளை பாதிக்க செய்கிறது. ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு இன்னைக்கு 6800 கோடி அளவுக்கு உயர்த்தக்கூடிய ஒரு சுமை அப்படிங்கிறது மக்கள் அவ்வளவு சாமானியமா அவ்வளவு எளிமையா பாதிச்சிடாதோ? அதற்காக தான் ஏழை எளிய மக்களுக்கு ஒரு பாதிப்பு வரக்கூடாதுக்காக அந்த மானியத்தை அரசாங்கமே கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை இன்னைக்கு அறிவித்திருக்கிறார்கள். அவங்க இந்த பாதிப்பு ஏழை எளிய மக்களுக்கு வந்துவிடக் கூடாது என்பதற்காக அந்த மானியத்தை அரசு தொடர்ந்து அறிவித்துக் கொண்டே இருக்கிறது. இப்ப வரப்போகிற ஆண்டில கூட ஒரு 10,000 கோடி அளவுக்கு மானியம் வழங்க இருப்பதாக அறிவித்திருக்கிறார்கள். ஆக அந்த சுமையை கூடுமான வரைக்கும் மாநில அரசுகள் தாங்கிக் கொண்டிருக்கின்றன. அதே நேரத்தில் மக்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதிலும் ஓரளவுக்கு அவர்கள் உறுதியான நிலைப்பாடை எடுத்திருக்கிறார்கள் என்றுதான் நான் கருதுகிறேன். திரு அப்பாவுக்கிட்ட நான் கேட்க விரும்புகிறேன், இந்த மின்சார கட்டணம் ஏற்றினாலும் கூட இதை இன்சுலேட் செய்யறதுக்கு மாநில அரசாங்கம் ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்படாத வண்ணம் நிச்சயமாக மானியத்தை வழங்கும். ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்பட மாட்டார்கள். இதுல விதிகள் இருக்கு, ஏற்றியாகணுங்கிற ஒரு கட்டாயம் இருக்கிறது, சூழல் இருக்கிறது, பெரிய நிதிச்சுமை இருக்கிறது, கடன் இருக்கிறது எனும் பொழுது இது அத்தியாவசியமாகிறதுங்கிற ஒரு பார்வை இருக்கிறது. ஏழை மக்களை இன்சுலேட் செய்யறதுக்கான நடவடிக்கையும் எடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார். இஸ் தட் நாட் ஜஸ்டிஃபைட்? அதாவது இருக்கிற சட்டம் ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கும் போது இந்த சட்டங்கள் தான் இருந்து, தலைவர் கலைஞர் அவர்களுடைய முயற்சியினால மக்களை பற்றி அவர் சிந்திக்கின்ற காரணத்தினால் மக்களுக்கு அதிக சுமையை கொடுக்க கூடாது அப்படிங்கறதுனால
அதிகமாக கட்டணத்தை கூட்டல. 2006 இருந்து 2011 வரைக்கும் 5 ஆண்டு கால ஆட்சியில 1654 கோடி ரூபாய் மட்டும்தான் உயர்த்தினாங்க. ஆனா இப்போது இந்த அரசு பொறுப்பேற்றுவதற்கு எப்படி வந்தது என்றால் 2 மணி நேரம் தான் நம்முடைய மின்சாரம் தடை செய்யப்பட்டது. இதே போல இரவு முழுவதும் மின்சாரம் இல்ல அப்படின்னு சொல்லல. அவங்க 2 மணி நேரத்துக்கு மின்கட்டு கொடுத்ததுக்கு எவ்வளவு பெரிய தண்டனை. ஆட்சியையே மாற்றிட்டாங்க. ஆட்சிக்கு வந்தாங்க, அதிகாரத்துக்கு வந்த உடனே அசம்பிளிலே சொன்னாங்க, மே மாதம் ஆட்சி பொறுப்புல ஏற்ற உடனே ஜூலைல இருந்து 2 மணி நேரம் தான் மின்கட்டு அப்படின்னு 2011 சொன்னாங்க. 2012 என்ன சொன்னாங்கன்னாக்கி இந்த ஜூலை மாதத்திலிருந்து மின்கட்டு இருக்கவே இருக்காதுன்னாங்க. 2013 சொன்னாங்க கவலைப்பட வேண்டாம், பிரகாசமாக வந்துவிடும், வெளிச்சம் ஒருபோது நிற்காது அப்படின்னு சொன்னாங்க. இப்ப 2014 சொன்னாங்க அக்டோபர் 1 மின்வெட்டே இருக்காது அப்படின்னு சொன்னாங்க. அக்டோபருக்கு எவ்வளவு தூரம் இருக்கு, சொன்னதுக்கு இருக்கு, ஏதாவது உண்மை இருக்கான்னு பார்க்கணும். இல்ல, ஆட்சிக்கு வந்த உடனே ₹1 ₹2 இல்ல, 7874 கோடி ரூபாய் மின்கட்டணத்தை உயர்த்தினாங்க. 37% அதை உயர்த்தி என்ன எவ்வளவு நாள் ஆயிருக்கு பாருங்க. 1 வருஷம் 1.5 வருஷம் தான் ஆயிருக்கு. இப்போ 6805 கோடி ரூபாய் உயர்த்துறாங்கன்னா எனக்கு தெரிஞ்சது மக்களை பற்றி இவங்க சிந்திக்கல. 2 கோடி பேர் மின் இணைப்பு வச்சிருக்காங்க இந்த நாட்டில். அதாவது குடியிருக்கவங்க கிட்டத்தட்ட மின் இணைப்பு இல்லாதவங்களே இருக்காங்க. அதே மாதிரி தொழில்துறையை எடுத்துக்கிட்டா நீங்க கோயம்புத்தூருக்கு போனா, ஒரு நண்பர்கிட்ட நான் கேட்டேன் கோயம்புத்தூர்ல என்ன நடக்கு அப்படின்னு சொன்னா, மிகப்பெரிய பம்பு கம்பெனி எல்லாம் ஆர்எம்பி சுகுணா போன்ற கம்பெனி எல்லாம் அகமதாபாத்ல செய்து கொண்டு வராங்க, இங்க விற்கிறாங்க. அந்த அளவுக்கு 40% தொழில் இங்க இருந்து வெளியே போய் தொழிலுக்கும் மக்களுக்கும் பெரிய பாதிப்பு அப்படிங்கிறது உங்களுடைய பார்வை. இதை தவிர்த்திருக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது உங்களுடைய பார்வை. நான் திரு செல்வராஜ் அவர்கள்ட்ட கேட்க விரும்புகின்றேன். நிச்சயமாக மக்களை பாதிக்கக்கூடிய விஷயமா அப்படின்னா ஆமாம். ஆனா இதை தவிர்க்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுகிறது. நீங்க ஒரு மின்துறை அதிகாரி, இன்னைக்கு இதனது பிஸ்கல் பொசிஷனை பாருங்க, மின்துறையுடைய பிஸ்கல் பொசிஷனை பாருங்க, மொத்த கடன், மொத்த இழப்பு இதெல்லாம் மிக பிரம்மாண்டமான அளவுக்கு இருக்கு. 50,000 கோடி அளவுக்கு இருக்கு. அப்படிங்கும்போது இந்த ஒரு மின் கட்டண உயர்வு அப்படிங்கிறது அரசாங்கம் நினைத்தாலும் இந்த ஒரு அமைப்பு நினைத்தாலும் தவிர்க்கக்கூடிய அளவுல தான் இருக்கா? செலவுகளை வைத்து தேவையை நிர்ணயிப்போமானால் இந்த உயர்வு தேவையானதுதான். ஆனால் செலவு இந்த அளவுக்கு செலவு ஏன் எதனால் ஆகிறது என்ற அடிப்படை யதார்த்தத்தை நாம் பார்த்தால்தான் இதற்கு ஒரு தீர்வு கிடைக்கும். இப்ப 2012 கட்டணம் உயர்த்தும் போது என்ன சொன்னாங்க, 9,000 கோடி ரூபாய் பற்றாக்குறை, வருவாய் பற்றாக்குறை, 7,500 கோடி ரூபாய் புதிய கட்டணத்தினால் வரும், சுமார் 2,000 கோடி ரூபாய் தான் நிதி பற்றாக்குறை ஏற்படும் என்று சொன்னார்கள். ஆனால் 2012-2013 ஆண்டில் நிதிநிலை அறிக்கையை பார்க்கும் பொழுது ப்ராஃபிட் லாஸ் அக்கவுண்ட் இந்த மின்வாரிய வெப்சைட்லயே போட்டிருக்கிறார்கள். பார்க்கும்போது 12,000 கோடி ரூபாய் இழப்பு நிதி பற்றாக்குறை என்று சொல்லுகிறார்கள். அப்படின்னா ஏற்கனவே 9,500 ரூபான்னு ஒரு கணக்கு போட்டு 2,000 ரூபாய் தான் பற்றாக்குறை இருக்கும்னு சொல்லி 7,500 கோடி ரூபாய் வருமானம் வந்தது இல்ல. அந்த வருமானம் எங்க போச்சுது? செலவு இன்னும் அதிகரிக்குது. எப்படி செலவு அதிகரிக்கிறது? அதுக்கு அடிப்படை காரணம் இந்த மின்சார வாரியத்தில் இருக்கக்கூடிய நிர்வாக சீர்கேடு. இதையெல்லாம் கண்காணிக்க வேண்டிய மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் அதை கண்டுகொள்வதாகவே இல்லை. மின்சார ஒழுங்குமுறை ஆணையமும் மின்சார வாரியத்தில் இருக்கக்கூடிய உயர்மட்ட அலுவலர்களும் சேர்ந்து இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு பெரிய இழப்பினை தொடர்ச்சியாக ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் ஒரு பெட்டர் மேனேஜ்மெண்ட் இருந்திருந்தால் இதை தவிர்த்திருக்கலாம் அப்படிங்கிறது உங்களுடைய நிச்சயமாக. நிர்வாகம் திறமையாக இருந்திருந்தால் இந்த உயர்வு முற்றிலுமாக தவிர்க்கப்படும். ஆனால் இதனது பாதிப்பு ஏழை மக்கள் வசம் போகாமல் இருக்க அவர்களை பாதிக்காத வண்ணம் அரசாங்கம் மானிய உதவி செய்யும் என்று முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார். மின் கட்டண உயர்வு ஒரு பக்கம் என்றால் மின்வெட்டும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது, தொழில்துறைக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பொதுமக்களுக்கும் இது நீளுமா? சமாளிக்கக்கூடிய நிலையில் தான் மின்சார பிரச்சனையானது இருக்கிறதா? மின் பற்றாக்குறையை ஓரளவுக்கு சமாளித்து விட்டோமா? மின்மிகை மாநிலம் என்பது சாத்தியமா அல்ல கனவா? மின் கட்டண உயர்வுக்கான உத்தேச பட்டியல் ஒரு பக்கம் என்றால்
தொழில்துறைக்கான மின்வெட்டும் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. இவைதான் விவாத பொருளாக இருக்கிறது. நேயர்களே, நீங்களும் இன்றைய விவாதத்தில் பங்கு கொள்ளலாம். மின் கட்டண உயர்வு நியாயமானதா, தேவையற்றதா, தவிர்க்கக்கூடியதா என்பதை நீங்களும் பதிவு செய்யலாம் இந்த நிகழ்ச்சியில. நான் திரு ஷேக் தாவூத் அவர்கள்ட்ட கேட்க இருக்கின்றேன். இடைவேளைக்கு முன்னாடி நீங்களும் கூட முதல்ல குறிப்பிட்டீங்க, சில மாதங்களுக்கு முன்பாக தமிழக அரசாங்கம் அறிவித்தது, தமிழக முதலமைச்சர் அறிவித்தார், மைனாரிட்டி திமுக அரசால் கொண்டு வரப்பட்ட மின் கட்டுப்பாடுகள் அனைத்தும் முற்றிலும் நீக்கப்படும், மின்வெட்டே இல்லாத மாநிலமாக தமிழகம் பிரகடனப்படுத்தப்பட்டது. எங்கே போனது அந்த அறிவிப்பு? இன்னைக்கு திருப்பியும் தொழில்துறைக்கான மின் கட்டுப்பாடுகள், மின்வெட்டுகள் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. இல்ல, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழக முதல்வரை பொறுத்தவரை முழுமையாக தன்னுடைய முயற்சியை மேற்கொண்டு மின்வெட்டு இல்லாத மாநிலமாக கொண்டு வந்தார்கள், அறிவித்தார்கள், செயல்படுத்தினார்கள். அது உங்களுக்கு தெரியும். இதுவரைக்கும் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னாங்க மின்வெட்டு இல்ல. இப்போ இன்னைக்கு இந்த அறிவிப்பு இன்னைக்கு தொழில்துறைகளுக்காக சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்தெந்த முறையில் நாம மின்சார அந்த தயாரிப்பு நிறுவனங்கள்ல இருந்து வாங்குறதும், அதை போல நமக்கு கிடைக்க வேண்டிய மின்சாரங்களும் சரியாக நம்ம எதிர்பார்த்த அளவுல அவங்க செயல்படுத்த முடியாம அதுல ஏற்படுற கோளாறுகள் காரணமாக. பட் இந்த விளக்கங்கள்லாம் ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக, ரொம்ப நாள் முன்னாடி இல்ல, மே மாத இறுதியில தமிழ்நாடு மின்வெட்டே இல்லாத மாநிலம், அனைத்து கட்டுப்பாடுகளும் தளர்ந்து விட்டது அப்படின்னு அறிவிக்கும் பொழுது இந்த பிரச்சனைகள் எழும் அப்படிங்கிற ஒரு சாத்தியக்கூறுகள், இந்த ஒரு கேப், இவையெல்லாம் தெரியாத. இதையெல்லாம் தாண்டிதான் அவங்க வர்றதுக்கு முயற்சி எடுக்கிறாங்க. அவங்க முழுமையாக மிகை மாநிலமாக, மின்சாரம் மிகை மாநிலமாக தமிழகத்தை மாத்தணுங்கிறதுக்கு அவங்க முழு முயற்சி எடுக்கிறாங்க. அதற்கு ஒத்துழைப்பு இந்த மின்சாரம் உருவாகின்ற, தயாரிக்கின்ற இந்த இடங்கள்ல இருந்து மாநிலங்கிறது உயர்ந்த லட்சியம், உயரிய லட்சியம், மாற்றுக்கிறதே இல்ல. மின்வெட்டு இனி இருக்காது. இந்த நடவடிக்கையின் காரணமாக தமிழ்நாட்டில் தொழில் வளம் மேலும் பெருகும். நான் ஏற்கனவே உறுதியளித்தபடி மின்வெட்டே இல்லாத மாநிலம் என்ற நிலை தமிழ்நாட்டுக்கு 3 ஆண்டுகளில் நான் கொண்டு வந்ததில் பெருமை அடைகின்றேன். கொண்டு வந்தாச்சுன்னு சொல்லிட்டீங்க. இனி தமிழ்நாட்டில் மின்வெட்டு கிடையாது, பற்றாக்குறையை தீர்த்தாச்சு அப்படின்னு சொல்லி சில மாதங்களுக்கு பிறகு முன்பு கொடுத்த அதே விளக்கத்தை போல நாங்க இதுதான் நினைச்சோம், ஆனா பிரச்சனை இப்படி இருக்கிறது, இதை சரி செய்யறதுக்கு இதை செய்தாகணும்னு திருப்பியும் அதே பழைய விளக்கங்கள் கொடுக்கும்போது கண்டிப்பாக இது மாறும். இது டெம்பரவரி தான். அதாவது இந்த இது பெர்மனண்டாக இருக்காது. இதை மாற்றுவதற்கு தமிழக முதல்வர் அவர்கள் கடுமையான முயற்சி மேற்கொண்டிருக்கிறாங்க. அநேகமாக 1-2 மாதங்களில் இது மாறுவதற்குள்ள வாய்ப்புகள். 27ஆம் தேதி கொடுத்த உத்தரவாதம் என்னது? இல்ல, கண்டிப்பாக மாறும். இது எதிர்பாராமல் நடக்கின்ற ஒரு செயலாகத்தான். இன்னொரு விஷயத்தை நான் தலைவர்கிட்ட கேட்க விரும்புறேன். எதிர்பாராம நடந்துன்னு சொல்றாங்களே, இப்பதானே கோயம்புத்தூர்ல சொல்லும் போது 2340 மெகாவாட் மின்சாரம் நாங்க கிடைக்க போகுது. இப்போ கூடங்குளத்திலிருந்து 1025 மெகாவாட் வரப்போகுது. அதே போல 500 மெகாவாட் தூத்துக்குடியில இருந்து வரப்போகுது. அதே போல 250 மெகாவாட்ல 2 நெய்வேலியில இருந்து வரப்போகுது. பல்லூர்ல இருந்து 500 மெகாவாட் வரப்போகுது. இதெல்லாம் நம்ம பங்குகளை சேர்க்கும். 1000 மெகாவாட் தனியாற்ற வாங்க போறோம் அப்படின்னு சொல்லி இப்பதானே கோயம்புத்தூர்ல சொல்லி என்ன மின்வெட்டே இருக்காதுன்னு இப்பதானே சொல்லிட்டீங்க. அந்த மின்சாரத்தை என்ன பண்ண அதுக்கு நீங்க சொன்னீங்க இடையூறு இல்லாம தான் பண்ணு நினைக்காங்க. அப்ப யார் அதுக்கு தடையா இருக்கிறா சொல்லுங்க. இப்போ மின்வாரியம் தடையா இருக்கா, இல்ல ஆணையம் தடையா இருக்கா, இல்ல அரசியல்வாதிகள் யாராவது தடையா இருக்காங்க, மின்சாரத்தை யாரும் திருப்பி இருந்தாங்களா? பேச விடுங்க. சகோதரர் அப்பா அவர்கள் கேட்கிற கேள்வி நியாயமான கேள்வி. அதே நேரத்தில் அப்பா தமிழகத்துல தான் இருக்காங்களா, வேற எங்கேயும் இருக்காங்களான்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. இப்ப அவங்க கேட்கிற கேள்வியில இருந்து நெய்வேலியில ஸ்ட்ரைக் போய்கிட்டு இருக்கு. அதே போல கூடங்குளத்துல இன்னும் அந்த அழகுகள்ல சரியான முறையில இல்லாம இருக்குங்கிற தகவல் இருக்கு. அதே போல முதல்வருக்கு தெரியாதா பிரச்சார கூட்டத்துல இந்த நிலை இல்லையோ? இல்ல, ஒரு வாரத்துக்கு முன்னால இதெல்லாம் இல்ல. ஒரு வாரத்தில் ஏற்பட்ட ஒரு பிரச்சனையினால தான் இந்த ஒரு மின்வெட்டு. அதனாலதான் நான் திரும்பவும் சொல்றேன், இது சரி செய்யக்கூடிய ஒன்று. தமிழக முதல்வர் அவர்கள் இதை சரி செய்வாங்க. இன்னும் 2-3 மாதத்துக்குள் இது சரி செய்யப்படும். திரு செல்வராஜ் அவர்கள்ட்ட கேட்க இருக்கின்றேன். தமிழக முதலமைச்சர் சரியா ஒரு வாரத்துக்கு முன்பாகத்தான் தமிழ்நாட்டில் மின் பிரச்சனை பெரிய அளவுக்கு கட்டுப்பாட்டுக்குள் வந்திருக்கிறது, திட்டங்கள் எல்லாம் பற்றி அறிவித்தார். அதற்கு முன்பாக ஜூன் மாசம் 1ஆம் தேதியிலிருந்து இருக்காதுங்கிற ஒரு அறிவிப்பும் வந்தது. எந்த ஒரு முதலமைச்சரும் இப்படி சொல்லி இப்படி இன்னொரு நிலை வரணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. ஹூவர் இஸ் இன் பவர். எழக்கூடிய கேள்வி, இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில அதிகாரிகள் இந்த விவகாரத்துல அரசாங்கத்தை, முதலமைச்சரை மிஸ்லீட் பண்றாங்களா? நிச்சயமா. கடந்த வாரத்தில் ஒரு பத்திரிகை செய்தியா கூட வந்தது.
எரிசக்தி துறையை சேர்ந்த ஒரு அலுவலர் சொல்லி இருக்கிறாரு, மின்சார வாரியத்தில் இருக்கக்கூடிய உயர்மட்ட அதிகாரிகள் வழங்கும் தவறான புள்ளி விவரங்களின் அடிப்படையில் முதலமைச்சர் அறிக்கைகளை வெளியிடுகிறார் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், எந்த அளவுக்கு தவறா கொடுக்கிறாங்க. ஒரு சின்ன இடத்துக்கு அதுல ஒரு மாறுபாடு என்னன்னா, நம்ம அதிகாரி அவங்க ரொம்ப தெளிவா பொறுப்போட பேசுறாங்க. தவறாட்டு எழுதி கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு அதிகாரி இருக்காங்கன்னா அப்ப முதல்வருடைய இயலாமையா, முதல்வர்கிட்ட எது எழுதி கொடுத்தா வாசிப்படுவாங்களா, இல்ல சந்தர்ப்பவாதத்துக்கு தேர்தலுக்காக அது வாசித்தாங்களா? இல்ல அதுல இன்னொன்னு சொல்றேன், அதுக்கு ஒரு உதாரணம் கூட சொல்லலாம். இப்ப பாத்தீங்கன்னா மின்சார வாரிய வெப்சைட்ல பாத்தீங்கன்னா கடந்த 3 நாட்களாக லோட் ஷெட்டிங்கே இல்ல. லோட் ஷெட்டிங்னா மின்சாரத்தை கட் பண்ற வழக்கமே இல்ல, 3 நாளா இல்ல. ஆனா இன்னைக்கு நேற்று நைட்ல இருந்து பவர் கட்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. லோட் ஷெட்டிங் இல்லாத அளவுக்கு தேவையான மின்சாரம் உற்பத்தி ஆகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் எதுக்கு பவர் கட்டை அனௌன்ஸ் பண்ணோம்? அதுல இருந்தே தெரியுது இவங்க அனௌன்ஸ் பண்ற நடவடிக்கைகள். ஹை டென்ஷன் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இருக்கிறதா புரிந்து கொள்ளப்படுகிறது. ஹை டென்ஷன், லோ டென்ஷன் இதுல எதுவும் பாகுபடுத்தி பார்க்கவே முடியாது, வித்தியாசப்படுத்தி பார்க்கவே முடியாது. எதுவா இருந்தாலும் இதுக்குள்ளதான் எல்லாமே அடக்கம். இவர்கள் இது முழுக்க முழுக்க இந்த முதலமைச்சரை குறை சொல்ல முடியாது. அவர்கள் சொல்லுவது போல இந்த 1 வாரத்துல சரியாயிரும், 2 வாரத்துல சரியாயிருங்கிற நிலைமை எல்லாம் நடைமுறைக்கு ஒத்து வராது. ஏன்னா இதையெல்லாம் கண்ட்ரோல் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மின்வாரிய அதிகாரிகள் கையில் தான் எல்லாமே இருக்குது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா 12-13 உற்பத்தி தொடங்கி இருக்க வேண்டிய மின் நிலையங்கள்லாம் முழுமையாக இன்னும் உற்பத்தி ஆரம்பிக்கவில்லை. அதை விட ரொம்ப வேடிக்கையான விஷயம் என்னன்னா, பொதுவா அந்த தெர்மல் ஸ்டேஷன்ல 10 வருஷம் 15 வருஷம் சர்வீஸ் அனுப்புறோம், அந்த பாய்லர் டியூப் எல்லாம் பஞ்சர் ஆகும். இப்ப என்னன்னா கமிஷன் பண்ணி 3 மாசம் ஆகல பாய்லர் டியூப் பஞ்சர் ஆகுதுன்னு சொல்றாங்க. பாய்லர் டியூப் பஞ்சர் இல்ல, அது உண்மையான நிலைமை. பாய்லர் டியூப் பஞ்சர் ஆகவே ஆகாது 3 மாசத்துல எல்லாம். அதெல்லாம் ஹை குவாலிட்டி மெட்டீரியல்ல செய்யக்கூடிய பொருட்கள், அது பஞ்சர் ஆகவே ஆகாது. வெளியே சொல்லக்கூடிய பொய்யான தகவல்கள் இந்த மாதிரிதான் ஒவ்வொன்றையும். நான் என்ன அதுல சொன்னா, எதை மறைக்கிறாங்கன்னா ஒரு உண்மையை நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்ப 3 வருஷத்துல நீங்க தமிழ்நாட்டுல ஏதாவது 1 மெகாவாட் மின்சாரம் அதிகப்படியா உற்பத்தி பண்ணிருக்காங்க. கடந்த 3 ஆண்டுகள்ல மட்டும் 2793 மெகாவாட் கூடுதலாக 2011 இருந்து இந்த ஒரு 2014 வரைக்கும் திமுக ஆட்சி காலத்துல, திமுக ஆட்சி காலத்துல 2006 இருந்து 2011 வரைக்கும் நிறுவப்பட்ட மின் திட்டங்கள் அப்படின்னு பார்த்தா 206 மெகாவாட் அளவுக்கு. சிமிலர்லி 2011-14 கூடுதலாக 2793 மெகாவாட் சேர்க்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா மறுப்பீங்களா? இல்ல, அதுக்கு நான் உண்மையா கரெக்டா எல்லாருக்கும் மக்களுக்கும் தெரியணும், உங்களுக்கும் தெரியணும். இந்த 2011 இருந்து இந்த 3 வருஷ காலத்துல ஏதாவது ஒரு இடத்துல மின் திட்டத்துக்கு புதிதாட்டு நீங்க பணியை ஆரம்பிச்சிருக்கலான்னு நீங்க சொல்லணும். கேள்விக்கு நீங்க பதில் சொல்லணும், அல்ல இருக்கவங்க யாராவது சொல்லணும். நான் சொல்றேன், ஏற்கனவே 2006 இருந்து 2011 வரை மேட்டூர்ல 600 மெகாவாட் மின்சார உற்பத்திக்கு வேலையை ஆரம்பிச்சு 60% பணி முடிஞ்சிருது. வடசென்னையில 600 மெகாவாட் மின்சார உற்பத்திக்காக பணிகள் ஆரம்பிக்கப்பட்டு 40% பணிக்கு மேல் முடிவடைந்தது. வல்லூர்ல 500 மெகாவாட் போட்டு 2 முடிஞ்சாச்சு, இன்னும் 1 தான் பெண்டிங்ல இருக்கு. தூத்துக்குடியில 500 மெகாவாட் அதிகாரி இருக்காங்க, கேளுங்க. இத்தனை நான் சொன்ன இப்ப இந்த 3700 மெகாவாட் மின்சாரத்திற்கும் 2011க்கு முன்னால் ஆரம்பிக்கப்பட்டு பாதி அளவு பணிகள் முடிவடைந்து 2011 அல்லது 12க்குள் அனைத்து பணிகளும் முடிவடைந்திருக்க வேண்டும். இந்த அரசு பொறுப்பேற்று அமைச்சர் சரியான நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால்தான். கடந்த 15ஆம் தேதி டெல்லியில மாநாடு நடக்கு. என்ன மாநாடு நடக்கு? இந்தியாவில் உள்ள எல்லா பவர் மினிஸ்டரையும் கூப்பிட்டு வச்சு அந்த மீட்டிங் நடக்கு. இப்போ கூடுதலாக பலனளிக்கக்கூடிய திட்டங்கள்லாம் இப்போ வந்திருக்கக்கூடிய நீங்க 2370 மெகாவாட் மின்சாரம் இப்போ வந்திருக்கிறது. 2011 வரை கலைஞர் ஆட்சியில நான் சொன்ன திட்டங்களால் உருவாக்கப்பட்டு இப்போது அதே காலகட்டங்கள்ல
திமுக ஆட்சியுடைய தொடக்கத்துல தமிழ்நாட்டுல மின்வெட்டுங்கிறது இல்ல, நான் மின்மிகை மாநிலமாக இருக்கும் அப்படின்னு நீங்க ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு ஆற்காடு வீராசாமி அன்றைய மின்துறை அமைச்சர் சட்டமன்றத்தில் சொன்னாரே, அந்த பலன் அதிமுக ஆட்சியில் போடப்பட்ட திட்டங்களால் தான் வந்தது. அதனால் தான் அந்த கட்டத்துல மின்மிகை மாநிலமாக தமிழகம் இருந்தது அப்படின்னு ஏற்றுக்கணும். நான் 2001 இருந்து 2006 வரையும் 1991 இருந்து 96 வரைக்கும் 10 ஆண்டு காலம் அவங்க ஆட்சியில ஏதாவது ஒரு இடத்துல ஒரு புதிய மின் திட்டம் ஆரம்பிச்சாங்க, அடிக்கல் நாட்டினாங்க, வேலை நடந்து அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு 2001 புதிய திட்டங்கள் 2006 பிறகு தமிழ்நாடு மின்மிகை மாநிலமா இருக்க முடியுமா? அதனாலதான் நான் என்ன சொல்றேன்னா 2006 இருந்து 2011 வரை என்ன நடந்ததுன்னா உலகத்திலேயே மிக அதிகமான தொழில் தமிழ்நாட்டுக்கு வந்தது. 2009-10 மிக அதிகமான தொழில் பெங்களூர்ல தான் இருந்தது, நம்ம தொழில் நகரமா இருந்தது. அதையும் மிஞ்சுகின்ற அளவிற்கு 20.63% தொழில் வளர்ச்சி இந்தியாவில் இருந்தது. 4% என்ன செய்யறாங்க? இன்னைக்கு நிலையை பேசி முன்னாள் நிலையை பேசி மக்களை எல்லாம் அப்பாவுடைய வாதம் வந்து 2001 அப்பாவுடைய வாதம் வந்து குழப்பமான நிலையை சொல்லுங்க. நீங்க விவாதம் வந்து 1 லட்சம் குடிசைக்கு என்ன கொடுத்தாங்க? இன்னைக்கு விவாதம் வந்து 91 2001 அல்ல. இன்னைக்கு நிலைக்கு சொல்லுங்க. இன்னைக்கு நிலைக்கு சொல்லுங்க. பொறுத்த வரைக்கும் இது திமுக திட்டம் அதிமுக திட்டம்னு பார்க்க முடியும். திமுக திட்டம் அதிமுக திட்டம்னு பார்க்க முடியும். இது வந்து அரசியல் ஆக்கறதுல அர்த்தமே இல்ல. ஏன்னா டிஎம்கே பீரியட்லயும் புது திட்டங்கள் நடைபெறாத காலங்கள் இருக்குது, ஏடிஎம்கே பீரியட்ல இருந்திருக்குது. இதெல்லாம் ஏடிஎம்கே டிஎம்கே கண்ட்ரோல் பண்ற மேட்டரே இல்ல. அதுதான் ஆரம்பத்துல இருந்து நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இந்த புதிய திட்டங்கள் எங்கு வர வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்பதெல்லாம் முடிவு செய்யக்கூடியது அதிகாரிகள். அதிகாரிகள் மட்டத்திலிருந்து சரியாக செயல்படாத வரையில், இப்ப ஐயா சொன்னாரு 2001 அதிகாரிகளால் ஆளப்படக்கூடிய நாடு இல்ல. The buck stops with the government. அப்படிங்கும்போது அதிகாரிகளை மட்டுமே ஜனநாயக நாடு, ஆனால் அதிகாரிகளால் ஆளப்படக்கூடிய ஜனநாயக நாடு. இதுதான் உண்மையான நிலைமை. ஐயா செல்வராஜ் ஐயா, உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி. ஐயா உங்களுக்கு அரியணை சார்ட்ட சொல்றேன். 2011 ஆட்சி பொறுப்பு ஏற்றோன்னு ஒரு தொலைநோக்கு பார்வையாட்டு 2023க்குள் 30,000 மெகாவாட் உற்பத்தி செய்யப்பட்டது கட்டமைப்பு ஏற்படுத்தப்பட்டது சொன்னாங்க. அப்போ இதுக்கு 17 லட்சம் கோடி ரூபாய் செலவு வரும்னாங்க. 3 ஆண்டுல இதுவரைக்கும் எத்தனை லட்சம் ரூபாய் இவங்க செலவுக்கு இந்த திட்டத்துக்காக ஒதுக்கி இருக்காங்கன்னு யாராவது சொல்லல. அந்த மின் பிரச்சனை மீண்டும் விவாத பொருளாக இருக்கிறது. எப்பொழுதுதான் தீரும் மின்சார பிரச்சனை? மின்மிகை மாநிலமாக தமிழகம் ஆவது எப்போது? இந்த கேள்விகள்லாம் பிரதானமாக இருந்திருக்க நேயர்களே, நீங்களும் குறுஞ்செய்தி வாயிலாக இன்றைய பிரதான கேள்விக்கு பதில் அனுப்பலாம். மின் கட்டண உயர்வு நியாயமானதா, தேவையற்றதா, தவிர்க்க முடியாததா? உங்களுடைய பார்வை என்ன? நீங்களும் பதிவு செய்யுங்கள். நான் அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சியை சேர்ந்த திரு ஜெயபிரகாஷ் அவர்கள்ட்ட நான் கேட்க இருக்கின்றேன். இந்த அரசாங்கம் மின்வெட்டை தீர்க்கறதுக்கு பல்வேறு திட்டங்களை அறிவிச்சது. விஷன் 2023ல 20,000 மெகாவாட் அளவுக்கு கூடுதலாக சேர்க்கப்படும், 4 லட்சம் கோடி அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வரப்படும், இந்த ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேம்படுத்தப்படும் அறிவிப்பு ஒரு பக்கம். அப்படின்னா இந்த ஒரு சோலார் பாலிசி அப்படின்னு அறிவிக்கப்பட்டது 2012. அதன்படி 2015க்குள்ள 3000 மெகாவாட் உற்பத்தி செய்யப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டது. அப்படிங்கிற ஒரு இலக்கத்தான் இந்த சோலார் பாலிசியில தமிழக அரசாங்கத்தால் சொல்லப்பட்டிருக்கிறது. 2015 ரொம்ப தூரத்துல இல்ல, அடுத்த வருஷம். இப்போ சோலார் பவர் மூலமாக, சூரிய ஒளி மூலமாக 96 மெகாவாட் மட்டுமே உற்பத்தி செய்யப்படுகிறது. 3000 எங்க, 96 எங்க? எதனால் இருக்கலாம், நீங்க சொல்லக்கூடிய அந்த குறைபாடு இருக்கலாம். ஆனால் நான் அறிந்த வரையில் அதற்கான டெண்டர்கள் போடப்பட்டு அதற்கான பணிகள் நடந்து வருவதாக நான் அறிகிறேன். அதுக்கான சாத்தியக்கூறுகள். ஆக இன்றைக்கு அரசாங்கம் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறதா, அந்த டேமேஜ் கண்ட்ரோல் கொடுக்கப்படுது, நடவடிக்கை எடுக்கப்படுதுன்னு சொல்றீங்க. இலக்கு எங்க? இந்த 2 வருஷத்துக்கு, அதாவது 2015க்குள்ள 3000 மெகாவாட், 96 மெகாவாட் உற்பத்தி ஆகுதுங்கிறது அரசு கொடுக்கக்கூடிய புள்ளி விவரங்கள். வித்தியாசம் எங்க?
அதான் அப்ப அரசாங்கத்துக்கு இப்ப முதல் கட்டமா என்னன்னாக்க அந்த டேமேஜ் கண்ட்ரோல் அப்படிங்கிற இதுலயே தான் அவங்க நேரம் இப்ப செலவழிச்சு 4 வருஷம் 3 வருஷம் அந்த திமுக ஆட்சியில் ஏற்பட்ட அந்த டேமேஜ் கண்ட்ரோல சரி பண்ண ஒரு சூழ்நிலையில தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல ஓரளவுக்கு வெற்றி அடைந்ததாகவும் இருக்கு. இப்ப சமீபத்துல ஓரளவுக்கு ஸ்பெசிபிக்கா சொல்லுங்க, இந்த சோலார் பாலிசியில எதனா இது வந்து யாரும் நிர்ணயித்த இலக்கல்ல, அரசாங்கம் சோலார் பாலிசியில இவ்வளவு மெகாவாட் உற்பத்தி செய்யறன்னு நிர்ணயித்த இலக்கு. அரசாங்கம் நிர்ணயித்த இலக்கு முழுமையா செயல்படுத்துறதுல நடைமுறை சிக்கல் இருக்குன்னு புரிஞ்சுக்கிறேன். ஆனா 3000க்கும் 96க்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்கு. ஆனால் என்னுடைய ஒரு கணக்கப்படி என்னன்னாக்க இவங்க கூடிய விரைவில் அதற்கான இது நிவர்த்தி செய்யப்படும் என்ற நம்பிக்கை இருக்கு. ஏனென்றால் இவங்களுடைய ஒரு போர்க்கால அடிப்படையில தான் இப்ப வந்து மின் பற்றாக்குறையை சரி செய்யணும், ஒரு மின்மிகை மாநிலமாக மாற்றணுங்கிறதுல ஒரு தெளிவா இருக்காங்க. அதற்கான அந்த பயணத்தில் ஓரளவுக்கு வெற்றி பெற்று விட்டார்கள் என்று நம்ம கருதலாம். சோலாரை பொறுத்தவரையில் இது வந்து நம்மளுடைய பங்களிப்பும் அதுல கொஞ்சம் அவசியம். அது தம்பி ஜெயபிரகாஷுக்கு அந்த விளக்கத்தை சொல்லியிருந்தேன். சோலாருக்கு 1000 மெகாவாட் ஆண்டுக்கு கொண்டு வருவேன்னு சொல்லி நீங்க கேட்டபடி 3000 மெகாவாட்டுக்கு சொன்னாங்க. 52 ஒப்பந்ததாரர்கள் அதுல வந்து நாங்க வந்து மின்சாரம் உற்பத்தி பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லி பவர் பர்ச்சேஸ் எக்ரிமெண்ட் போட்டு 708 மெகாவாட் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லி எக்ரிமெண்ட் போட்டு நாங்க தாரன்னு சொன்னாங்க. 2012 2013 மார்ச்ல தான் இந்த மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்துக்கு ரிக்வெஸ்ட் கொடுக்கு கவர்மெண்ட். அந்த ஒழுங்குமுறை ஆணையம் இந்த மாசம் 15ஆம் தேதி தான் இந்த மாதத்தில் தான் என்ன செய்திருக்கு அப்படின்னு சொன்னா இந்த 52 அப்ளிகேஷனையும் ரத்து பண்ணிருக்கு. என்ன காரணம் அப்படின்னு சொன்னா 7 ரூபா 1 பைசாவுக்கு எக்ரிமெண்ட் பண்ணிருக்கு, இதோட குறைஞ்ச பர்ச்சேஸ் தான் போடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக 3 ஆண்டு காலத்துல சோலார் எனர்ஜி மூலம் இதுக்கு போக 1 மெகாவாட் கூட உற்பத்தி பண்ணதுக்கு ஆள் வரல. அதுக்கு பல பிரச்சனைகள். இந்த ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்தி கொடுப்பதற்கு அரசு சரியான வழிவகை செய்யாத காரணத்தினாலையும் நம்ம செல்வராஜ் சார் சொன்ன மாதிரி சில தவறான நடவடிக்கைகள் அங்க இருக்கிறதுனாலதான் இத செய்யாம எடுத்துட்டு போறேன். 20,000 மெகாவாட் அளவுக்கு 2023 நிறுவுதிறன் புதிதாக உருவாக்கப்படும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பல லட்சம் கோடி மின்துறையிலேயே இன்வெஸ்ட்மெண்ட் செய்வோம் அறிவித்து பல புதிய திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த திட்டங்கள்ல எவ்வளவு டேக் ஆஃப் ஆகி நீங்க நிர்ணயித்திருக்கக்கூடிய அந்த அரசாங்கம் நிர்ணயித்திருக்கக்கூடிய இலக்கை சென்றடையக்கூடிய அளவுக்கு வேகத்தில் நடந்துச்சு. டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் அதுல பண்ணிருக்காங்க. அதற்காக 1000 கோடி வரை செலவு பண்ணி மற்ற வேலைகளை எல்லாம் பண்ணிருக்காங்க. அந்த செயல்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம எதிர்பார்த்த மாதிரியே 2023 என்பது நம்ம இலக்கை அடையக்கூடிய நிலையில வழிவகை நடந்துகிட்டு இருக்கு. சோலார் கமிஷனை பொறுத்தவரை தமிழகம் மாத்திரம் செயல்படுத்தக்கூடிய ஒரு நிலை அல்ல. அது பவர் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாம் மத்திய அரசாங்கத்தோடு தொடர்புடைய சம்பவங்கள். தமிழ்நாடு அரசாங்கம் அறிவிக்கும் போது சோலார் பாலிசி அறிவிக்கும் போது இந்த விஷயம் அன்னைக்கும் அப்படித்தானே? இல்ல கண்டிப்பா இல்ல. நீங்க வந்து அதை நம்ம செயல்படுத்துறதுக்காக நம்ம திட்டங்களை வந்து அறிவிக்கிறோம். மிகை மின் மாநிலமாக கொண்டு வர்றதுக்கும் மாநிலத்தை இந்தியாவிலே முதன்மை மாநிலமாக கொண்டு வர்றதுக்கும் உள்ள செயல்பாடுகளுடைய திட்டம் தான் அது. அந்த திட்டத்துக்கு நாம் தனித்து முழு சுதந்திரத்தோடு செயல்பட முடியாத ஒரு சூழலும் மத்திய அரசாங்கம் வந்து என்விரான்மெண்டல் ப்ராப்ளம் இருக்கு, லைசன்சிங் ப்ராப்ளம் இருக்கு, அதே மாதிரி விலைவாசி அதுக்கு நீங்க நிர்ணயிக்கிற விலைவாசி சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்கு. இதுக்கெல்லாம் கிளியரன்ஸ் வந்து மத்திய அரசாங்கம். திரு செல்வராஜ் அவர்கள்ட்ட கேட்க மின்சாரத்தை பொறுத்த வரைக்கும் சட்டப்பூர்வமாவே இது ஒரு கன்கரண்ட் லிஸ்ட் இருக்கக்கூடியது. மத்திய மாநில அரசுகள் ரெண்டுத்துக்குமே பொறுப்பான விஷயம். தமிழ்நாடு முதலமைச்சர் அன்று யூபி அரசாங்கத்துக்கு பல கடிதம் எழுதியிருக்கிறார். ஒரு புதிய திட்டம் கொண்டு வந்தாலும் கூட அதுக்கு கிளியரன்ஸ் கிடைப்பதோ இல்லாட்டி கோல் லிங்கேஜ் கிடைப்பதிலையோ தொடர்ந்து பிரச்சனைகள் இருக்க. பிரச்சனைகள் நீங்க சொல்றது போல அதிகாரிகள் உள்ள மட்டும் இல்லாது மத்திய அரசாங்கத்துக்கிட்டே இருந்து ஒரு போதிய ஒத்துழைப்பு இல்லாத போது பல தடைகள் இருக்கத்தானே செய்யுது. அதாவது தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, அதிகாரிகள் மத்திய அரசுலயும் அதிகாரிகள் தான் இருக்கிறாங்க. இல்ல இது அதிகாரிகளை பொதுமைப்படுத்தி அதிகாரிகள் சமீபத்துல புது ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் நீங்களே பாத்திருப்பீங்க, என்ன டியூட்டி நேரத்திலேயே போய் டென்னிஸ் ஆடிட்டு இருக்கிறாங்க. எல்லா பத்திரிகைகளையும் வந்தது. அதே மாதிரி ஒரு அமைச்சர் ஒரு ஆபீஸ் போகும்போது 11:30 மணி வரலாம் யாருமே வரல டெல்லியில.
எந்த அளவுக்கு அவர்களுடைய மனசாட்சி இப்படி எல்லாம் செயல்பட இடம் நீங்களும் ஒரு அதிகாரியா இருந்திருப்பவர், மத்திய அரசு அதிகாரி, மாநில அரசு அதிகாரி, ஒவ்வொரு பிரச்சனைக்கும் பொதுவா அதிகாரிகளை காரணம் அப்படின்னு சொல்லுங்க. அவங்க தான் செயல்பாடுகளுக்கு முழுக்க முழுக்க அவர்கள் தான். அரசியல்வாதிகள் வருவார்கள் போவார்கள், ஆனா அதிகாரிகள் அந்த என்றார்கள் என்று கடைசி வரையிலும் புடிச்சிட்டு உட்கார்ந்து இருக்கிறோம். பொதுவா மத்திய அரசு அதிகாரிகள் வந்து அந்த இன்னொன்னு குறிப்பா நான் சொல்ல விரும்புறேன். இப்ப என்னன்னா மின்சார வாரியத்துல வந்து இந்த டேரிஃப் பிக்சேஷன் பண்ணும் போதெல்லாம் டைரக்டிவ்ஸ் ஒண்ணு கொடுப்பாங்க. எது நம்ம மாநில இந்த ஆணையம், ஒழுங்குமுறை ஆணையம், அதான் என்னென்ன செய்யணும், இந்த மாதிரி லாஸ் அவாய்ட் பண்றதுக்கு என்ன, புதுசா மின் உற்பத்தி ஆரம்பிக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும், டைரக்டிவ்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. உருத்து கட்டளைன்னு சொல்லுவாங்க, தமிழ்ல சொல்லலாம். அது வந்து ஒவ்வொரு டேரிஃப் ரிவிஷன்லயும் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஆனா எந்த உருத்து கட்டளையும் இந்த மின்சார வாரியத்துல செயல்படுத்தவே இல்லை. ஒவ்வொரு உருத்து கட்டளைக்கும் எனக்கு டைம் எக்ஸ்டென்ஷன் கொடுன்னு வாங்கிட்டு இருந்தாங்க. குறிப்பா ஏற்கனவே கொடுத்த அந்த லெட்டர்ல இருக்கக்கூடிய அதிகாரிகள் மின்சார வாரியத்திலிருந்து இந்த ஒழுங்குமுறை ஆணையத்திலிருந்து கொடுத்த உத்தரவின்படி எந்த உருத்து கட்டளை நிறைவேற்றாமலே இருந்த அதே நபர்கள் இப்ப ஒட்டுமொத்தமா போய் அந்த ஒழுங்குமுறை ஆணையத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க. பாலிசி லெவல்ல பிரச்சனை இல்ல, அதை செயல்படுத்துற இடத்துல ஒழுங்குமுறை ஆணையத்துல ஒட்டுமொத்தமாக உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்புறம் அவங்க என்ன அரசுடைய நோக்கம் சரியாக இருந்தாலும் கூட இம்ப்ளிமெண்டேஷன்ல தொடர்ந்து கோளாறுகள் இருக்கு அப்படிங்கிறது உங்களுடைய பார்வை. நான் திரு அப்பா அவர்கள்ட்ட கேட்க விரும்புகிறேன். நீங்க ஒரு சவாலை கூட விட்டுருந்தீங்க, எப்படி திமுக தான் இந்த ஒரு பிரச்சனைக்கு காரணமா அப்படின்னு. அது ஒரு பிரச்சனையாக இருந்ததால் தான் அதுவும் ஒரு முக்கிய காரணம் ஆட்சி மாற்றம் ஏற்படுவதற்கு. நீங்க ஒரு புள்ளி விவரம் சொல்லியிருந்தீங்க, முந்தைய அதிமுக ஆட்சியில எவ்வளவு மின்சாரம் உற்பத்தி நிறுவுதிறன் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு. 91 to 96 வரைக்கும் முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய முதல் ஆட்சி காலத்துல 1300 மெகாவாட் அளவுக்கு கூடுதல் நிறுவுதிறன் நிறுவப்பட்டிருக்கு. நீங்க குறிப்பிட்ட 2001 to 6 வரைக்கும் 2500 மெகாவாட் சேர்க்கப்பட்டிருக்கிறது. ஆனா இதே புள்ளி விவரங்களை இந்த பாராமீட்டர்ஸ் படி பார்த்தோமையானால் திமுக ஆட்சி காலத்துல 200 to 300 மெகாவாட் தான் 2006-11 நிறுவப்பட்ட திறன் அப்படின்னு புள்ளி விவரம். நீங்க வந்து இந்த திட்டத்தை வந்து இன்னைக்கு ஆரம்பிச்ச உடனே நாளைக்கே பலன் தந்துராது. மேட்டூர்ல நம்ம இடத்தை எடுத்து அந்த இடத்துல 600 மெகாவாட் போட்டு இப்பதான் அதுக்கு செயல்பாட்டுக்கு வந்திருக்கு. அது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில போட்டது. வடசென்னையில 3 600 மெகாவாட் போட்டிருந்தது. வல்லூர்ல 3 500 மெகாவாட் போட்டிருந்தது. அதே போல தூத்துக்குடியில 2 500 மெகாவாட். இந்த 3700 மெகாவாட்டும் 2006 இருந்து 2011 வரை அந்த பீரியட்ல தான் இது ஆரம்பிக்கப்பட்டு இப்போது நடைமுறைக்கு வந்திருக்கே தவிர அதே அளவுகோல் திமுக ஆட்சி காலத்தில் பலனளித்த திட்டங்கள் முந்தைய அதிமுக ஆட்சியில் பலனளித்த தொடங்கப்பட்ட வேதனை. அதுதான் என்ன சொல்றேன், இந்த ஆட்சியில 91 96 2001 2006 எந்த திட்டத்தை நிதி ஒதுக்கி ஆரம்பிச்சீங்கன்னு கேட்கிறேன். அதே போலதான் இப்பவும் 3 ஆண்டு காலத்துல எந்த திட்டத்துக்கு இப்ப நிதி ஒதுக்கி எதை ஆரம்பிச்சு விட்டுருக்கீங்கன்னு நான் சொல்றேன். நான் சொல்றேன், இந்த அரசினுடைய இயலாமைக்கு இன்னொன்னு புள்ளி விவரத்தை நீங்க தெரிஞ்சுடுங்க. தமிழ்நாட்டில் 7000 மெகாவாட் மின்சாரம் காற்றாலை மூலம் உற்பத்தி பண்ணதுக்கு எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் இருக்கு. 1400 பேர் காற்றாலை நிறுவி இருக்காங்க. இதுல இருந்து இந்த மின்சாரத்தை உற்பத்தி பண்ணுகிற மின்சாரத்தை கொண்டு வருவதற்கு மின் பாதை கிரிட், அந்த கிரிட் இல்லாம 3400 மெகாவாட் அளவுக்கு தான் இப்ப மின்சாரத்தை நம்ம வாங்கணும். மிக குறைஞ்ச மின்சாரம் ₹3.39 வாங்குது இந்த மின்சாரம் தான். இதுக்காக 6 இடத்துல 400 kVSS போடுறதுக்காக திமுக ஆட்சியில சென்ட்ரல் அந்த ஆணையத்திடம், ஒழுங்குமுறை ஆணையத்திடமும் ஸ்டேட் ஆணையத்திடமும் அனுமதி வாங்கணும். எங்கெல்லாம் கயத்தாறு, கானார்பட்டி, தென்னம்பட்டி, அதே மாதிரி உடுமலைப்பேட்டையில சம்பங்குன்று, வாகரை, தேனி 6 இடத்திலையும் போட்டிருந்தோம். எதையாவது பணியை இதுவரை செய்திருக்கீங்களா? அப்படின்னா நீங்க எப்படி மின்சாரத்தை உற்பத்தியை கூட்ட முடியும்? அதனாலதான் இந்த மின்வெட்டு இப்போ 20% இருக்குது. இன்னும் கூடுமே தவிர இந்த அரசு மிகப்பெரிய தோல்வியை சந்திச்சிருக்கு. இந்த மின்சார உற்பத்தியிலும் சரி, மின்சாரத்தை நிர்வகிக்கக்கூடிய இடத்திலையும் சரி, திமுகவுக்கு எப்பவுமே ஒரு இது என்னன்னாக்க, அதிமுக ஆட்சி காலத்தில் இப்ப நீங்க நிறைய புள்ளி விவரங்கள் கொடுத்தீங்க. இப்ப 2793 கூடுதல் மின் திறவு வந்திருக்கு இப்போ. அப்போ இவங்க எப்பவுமே ஒரு குறை சொல்லக்கூடிய, இப்ப இருக்கக்கூடிய பலன்
எங்களாலதான் வந்ததுங்கிறது இப்ப இந்த கடந்த இந்த 20 ஆண்டு காலமாக சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு. 3 வருஷத்துல என்ன நாங்க இந்த ஊர்ல இதே இவர்களுடைய கூட்டத்தில் என்னென்ன திட்டங்கள் கூடுதலாக பலனளித்திருக்குங்கிற ஒரு புள்ளி விவரத்தை தமிழக முதலமைச்சர் கொடுத்தார். அதான் 2340 மெகாவாட்டுக்கு முதல்வர் கொடுத்ததை நான் சொல்றேன். 2011 திமுக ஆட்சி தோற்கக்கூடிய சூழ்நிலை உருவானால் அதற்கு காரணம் இந்த மின் தட்டுப்பாடு தான் என்று இவர்களுடைய அமைச்சரே ஒத்துக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி. அப்போ இவர்கள் நிறுவியதை ஏன் இவர்கள் தொடர்ந்து அதை மெயின்டைன் பண்ணி மின்மிகை மாநிலமாக இவர்களால் மாற்ற முடியவில்லை? அந்த கேள்வி வருதா? திமுகவை பொறுத்தவரை எப்பொழுதுமே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது அண்ணா சொன்னாங்க என்ன அப்படின்னா வாய்மையே வெல்லும்னு சொல்லிட்டு, அதை வந்து கருணாநிதியும் அவரை சார்ந்தவர்களாம் அப்பாவு அவர்களோட இது கூட உள்பட அதாவது அதை வந்து புள்ளி விவரமாக எடுத்துக்கிட்டு இன்னைக்கு நிலையை விட்டுட்டு வேற நிலைக்கு மாறி பேசுவாரே தவிர இன்னைக்கு ஏன் பற்றாக்குறை, இன்னைக்கு ஏன் இது நடக்கலன்னா 2003 என்னாச்சு, அப்ப அதுக்கு எந்த பேப்பர் வச்சிருக்கீங்க, அதை ஏன் பார்க்கல? இதை இன்னைக்கு என்னங்க உங்க ஆட்சி காலத்துல நீங்க 2011 நீங்க இருக்கும் போது ஏன் உங்க ஆட்சி கவுந்தது? மின்சாரம் வெட்டுனால தானே கவுந்தது. அதை ஏன் நீங்க சொல்ல கொண்ட ஒரு விஷயம், அதை ஏன் நீங்க பார்க்க மாட்டேங்கிறீங்க? அதுக்கு தானே நாங்க போட்ட திட்டத்துக்கு நீங்க கேள்வியை கேட்டிருக்கின்றேன். மற்றதுக்கு என்னதும் பேசக்கூடாது. இந்த திட்டம் நீங்க கையில வச்சு சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். ஒற்றுமே இல்லாம வந்து தீரக்கூடிய ஒரு பிரச்சனை இல்ல, இது தொடர்ந்து நடந்து வரக்கூடிய ஒரு பிரச்சனை. நான் திரு செல்வராஜ் அவர்களிடம் நான் கேட்க இருக்கின்றேன். விண்மிகை மாநிலமாக தமிழகமாகும் அப்படிங்கிறது தான் தொடர்ந்து தமிழக முதலமைச்சர் சொல்லி வருவது எந்த ஒரு ஆட்சியாளருக்கும் இருக்கக்கூடிய ஒரு லட்சியம் தான், நல்ல ஒரு லட்சியம். ஆனால் அதற்கான சாத்தியக்கூறு என்ற நிலையில் எப்படி இருக்கிறது? டிமாண்ட் ஒரு பக்கம் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது, நிறைய சாத்தியக்கூறுகள், நிறைய பிரச்சனைகள் பிராக்டிக்கலாக இருக்கிறது. மின்மிகை மாநிலமாக தமிழகம் விரைவில் ஆகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறது. அது ஒரே ஒரு சாத்தியக்கூறு தான் எனக்கு தெரிஞ்ச அளவுல. மின்மிகை மாநிலமாக இது மாறணும்னா திட்டமிடுதல், செயல்படுத்துதல் முறையாக, ஒழுங்காக, நேர்மையாக, நாணயமாக செயல்பட வேண்டும். ஆனால் அதை செய்வதற்கு இன்றைய சூழ்நிலையில் யாருமே இல்லை. ஏனென்றால் இதில் நேரடியாக சம்பந்தப்பட்ட மின்வாரிய அலுவலர்கள், அவர்களை கண்காணிக்க வேண்டிய ஒழுங்குமுறை ஆணையம், இப்பொழுது இருக்கக்கூடிய நபர்கள் இங்கு இருக்கிறது வரையில் ஜெயலலிதா இல்ல, கருணாநிதி இல்ல, இதை தவிர நரேந்திர மோடி வந்தாலும் கூட தமிழ்நாட்டில் இது மின்மிகை மாநிலமா மாறுறதுக்கு வாய்ப்பே இல்லை. மாற வேண்டும் அப்படிங்கறதான் எல்லாருடைய லட்சியம். அதனால இந்த மாற்றங்கள் இங்க வரணும். இங்க வந்தால் மட்டும்தான் இந்த மாற்றங்கள். திட்டங்கள் அதுக்கு தீட்டினா மட்டும்தானே திட்டங்களை நடைமுறைப்படுத்த முடியும். மின் கட்டண உயர்வு பற்றிய இன்றைய பிரதான கேள்விக்கு நேர்களுடைய பார்வை என்ன பார்க்கலாம். இந்த உத்தேச மின் கட்டண உயர்வு நியாயமானதுதான் என்று 9%, இது தேவையற்றது என்று 70%, தவிர்க்க முடியாதது, இது ஒரு தேவையற்ற ஒரு விஷயமா இருக்கலாம், ஆனா ஒரு நிதி நிலைமை இது போன்ற காரணங்களால் தவிர்க்க முடியாது என்று 21% சொல்லியிருக்கிறார்கள். நிச்சயமாக எந்த ஒரு கட்டண உயர்வும் மக்களுக்கு சுமைதான். அது தவிர்க்க முடியாதது என்பது ஒரு பார்வையாக இருந்தாலும் அது ஒரு சுமையாகத்தான் இருக்கிறது. அந்த சுமையை ஏழை மக்கள் பெரிய அளவுக்கு சுமக்காத வண்ணம் மானியம் வழங்கப்படும் என்று தமிழக முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார். அந்த மானியம் ஏழை மக்களையும் நடுத்தர மக்களையும் எந்த அளவுக்கு காக்கக்கூடிய அளவுல ஒரு தொகையாக இருக்க போகிறதுங்கிற ஒரு கேள்வி ஒரு பக்கம். மின்வெட்டும் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது தொழில்துறைக்கு. இது வீடுகளுக்கும் அதிகரிக்குமா, இல்லை இந்த ஒரு நிலைமையானது கட்டுக்குள் வந்துவிடுமா? இது ஒரு தற்காலிக பிரச்சனை தானா? தமிழகம் மின்மிகை மாநிலமாக போவது எப்போது போன்ற கேள்விகள் தொடர் கேள்விகளாகவே இருக்கின்றன. நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற திரு ஷேக் தாவூத் அவர்களுக்கும், திரு செல்வராஜ் அவர்களுக்கும், திரு ஜெயபிரகாஷ் அவர்களுக்கும், திரு அப்பா அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆயுதத்தின் நீட்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். அரசியல் நாகரிகத்தை தமிழ்நாட்டில் கடைபிடிப்பது யார், எந்த கட்சி என்பதுதான் ஆயுதத்தை நீட்சியின் தலைப்பு. ஏன் இந்த விவாதம், ஏன் இந்த கேள்வி இந்த தருணத்தில் எழுகிறது?
பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் திமுக தலைவரை சந்தித்த பிறகு தமிழகத்தில் அரசியல் நாகரிகத்தை கடைபிடிப்பது திமுக தலைவர் கருணாநிதி தான் என்று சொல்லியிருக்கிறார். பொதுவாகவே தமிழ்நாட்டில் அரசியல் நாகரிகம் கடைபிடிக்கப்படுகிறதா, பரவலாக கடைபிடிக்கப்படுகிறதா, வட இந்தியாவுக்கு நிகராக கடைபிடிக்கப்படுகிறதா, அங்குதான் அரசியல் நாகரிகம் இருக்கிறதா, இங்கே அது ஒரு காற்றில் பறக்கப்படுகிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாம் அரசியல் அரங்கத்தில் அவ்வப்போது எழுவது வழக்கம். இந்த தருணத்திலும் எழுந்திருக்கிறது. அரசியல் நாகரிகத்தை தமிழகத்தில் கடைபிடிப்பது யார், எந்த கட்சி அல்ல, தமிழ்நாட்டில் அரிதாகிவிட்டதா அரசியல் நாகரிகம்? ஆயுத எழுத்து நீட்சியில் விரிவாக விவாதிப்போம். தமிழகத்தில் அரசியல் நாகரிகத்தை கடைபிடிப்பது யார், எந்த கட்சி? விரிவாக விவாதிப்போம். இந்த நிகழ்ச்சியில் நம்மிடையே பங்கேற்கிறார்கள் அஇஅதிமுகவுடைய தோழமை கட்சியான தமிழ் மாநில முஸ்லீம் லீகுடைய தலைவர் திரு ஷேக் தாவூத் அவர்கள் நம்முடைய நிகழ்ச்சியில் தொடர்கிறார். அவரை வரவேற்கின்றோம். அதே போல திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு அப்பாவு அவர்களும் நம்மிடையே இணைகிறார். இருவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அரசியல் நாகரிகத்தை எப்போதும் கடைபிடிப்பவர் திமுக தலைவர் தான் என்று சொல்லியிருக்கிறார். இதில் உங்களுக்கு மாற்று கருத்து உண்டா? அதாவது முதல்ல அவர் அரசியல் நாகரிகத்தை கடைபிடிக்கிறாருன்னு பார்க்கணும். அதாவது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர் நீண்ட அரசியல் அனுபவம் உள்ளவர்னு நம்ம சொல்லலாம். அவர் எந்த அளவுக்கு அரசியல் நாகரிகத்தை கடைபிடிக்கிறாருங்கிறத முதல்ல நம்ம பார்க்கணும். இப்ப கலைஞரை போய் பார்த்திருக்காரு, கலைஞரை சந்திச்சிருக்காரு, பேசியிருக்காரு, அதுல அவர் சொல்லியிருக்காரு, அது அவருடைய சொந்த கருத்து. தமிழகத்தை பொறுத்தவரை அவர் அரசியல் நாகரிகத்துடன் இருப்பதாக எங்களுக்கு தெரியல. எத்தனையோ நிலைப்பாடுகள்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரையும் நம்ம பேர் சொல்லி சொன்னா அவ்வளவு அழகா இருக்காது. அவருடைய சந்திப்புகள், அவர் மதிமுக தலைவரை சந்திக்கின்ற காலகட்டங்கள், விஜயகாந்தை கடந்த முறை சந்திக்கின்ற காலகட்டங்கள், மோடி வரும்போது நான் போய் அவரோட சந்திக்க மாட்டேன் என்று தன் மகனை அனுப்பியது, இப்படி இவர் எந்த அரசியல் நாகரிகத்தை பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் கடைபிடிக்கிறார்? அவரு மற்றவங்களுக்கு அரசியல் நாகரிகம் இல்ல, கருணாநிதி அவர்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது. எது அரசியல் நாகரிகம் நிர்ணயிக்கிறீங்க? கூட்டணி கட்சி தலைவர்களோட மேடையில அமராதது, சேராதது அப்படின்னா அந்த விமர்சனம் அதிமுக நோக்கியும் எழாது. இல்ல 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 அரசியல் நாகரிகம் என்பது என்ன? எல்லாரையும் மதிக்கக்கூடியது, எல்லாரையும் பேசக்கூடியது, எல்லாரையும் அரவணைத்து செல்லக்கூடியது. அரசியல் தலைவர் ஒருத்தருக்கு ஒருத்தர், அதாவது எதிரணிகளில் இருந்தாலும் சரி அல்லது கூட்டணிகளில் இருந்தாலும் சந்திக்கின்ற பொழுது பேசுறது, மரியாதை நிமித்தமாக சந்திக்கிறது, நல்ல நிகழ்வுகளில் கலந்து கொள்ளும் போது ஒருத்தருக்கு ஒருத்தர் கண்ணியப்படுத்துறது, வணக்கம் சொல்றது, பேசுறது, அந்த மாதிரி ஒரு நிகழ்வுகள் நமக்குள்ள என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு பாலிசி மேட்டர், அதாவது நம்மளுடைய நிர்வாகத்துக்காக நாம் எதை செய்ய போகிறோம் என்ற அந்த கொள்கை தான் வேறுபாடே ஒழிய தனிப்பட்ட முறையில எந்த ஒரு வேறுபாடும் இல்ல. அப்ப அரசியல் நாகரிகம் என்பது என்ன? மனித பண்பு நிறைந்ததுதான் அரசியல் நாகரிகம். தனிப்பட்ட தாக்குதல் அப்படிங்கிறது அரசியல் நாகரிகமற்றது அப்படிங்கிறது உங்களுடைய பார்வை? அதிமுகவுடைய தலைவர், அதிமுகவுடைய முன்னணி பேச்சாளர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் அதை செய்ததே இல்லையா? இல்ல, கண்டிப்பாக தலைமை அதை செய்திருக்க வாய்ப்பில்லை. அமைச்சர்கள் பெரும்பாலும் செஞ்சிருக்க மாட்டாங்க. சில சட்டமன்ற உறுப்பினர்கள் செய்திருக்கலாம். அதை நம்ம சொல்ல முடியாது. தலைவரை தமிழக முதலமைச்சர் தனிப்பட்ட வகையில விமர்சிச்சதே கிடையாது. தனிப்பட்ட முறையில் அவங்க விமர்சிருக்க மாட்டாங்க. அவருடைய செயல்பாடுகளை, அதாவது இருந்து இல்ல, அது ரயில் ஏரி அப்படிங்கறதெல்லாம் தனிப்பட்ட விமர்சனம் இல்ல, அதாவது கொள்கை மூலமாக சொல்லக்கூடிய சில கருத்துக்களை சொல்லியிருப்பாங்க. அப்ப அந்த மாதிரி நேரங்கள்ல அதை செஞ்சிருப்பாங்களே தவிர தனிப்பட்ட முறையில அவங்க எந்த விமர்சனங்களோ இல்ல தனிப்பட்ட முறையில ஒரு ஏதகமோ அவங்க அதை பண்ணதாக எனக்கு. திரு அப்போ அவர்கள்ட்ட கேட்க இருக்கின்றேன். டாக்டர் ராமதாஸ் திமுக தலைவர் அரசியல் நாகரிகம் மிக்கவர் அப்படின்னு சர்டிபிகேட் கொடுத்தாலும் கூட திமுகவை நோக்கி பல கேள்விகள் எழுகின்றன. காமராஜர்ல இருந்து, ராஜாஜியில இருந்து, இந்திரா காந்தி ஆகட்டும், எம்ஜிஆர் ஆகட்டும், இன்றைய தமிழக முதலமைச்சர் ஆகட்டும், திமுக தலைவர் இப்படி விமர்சித்தார், இது அரசியல் நாகரிகமற்றது அப்படிங்கிற விமர்சனம், பல விமர்சனங்கள் திமுக மீது, திமுக தலைவர் மீது இருக்கிறது என்றால் மறுப்பீர்களா திறப்பா? இன்னைக்கு இந்திய அளவில் ஒரு தலைவர் எடுத்துக்கிட்டா தலைவர் கலைஞரை தவிர ஒரு அரசியல் நாகரிகம் உள்ள தலைவர் வேற யாரும் இருக்க முடியாது. அதைத்தான் நம்முடைய தலைவர், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் ராமதாஸ் அவர்கள் சொல்லியிருக்காங்க. நம்ம சமுதாயம் சொல்லும் போது கூட நம்முடைய தலைவர் கலைஞரை பற்றி அவங்க நாகரிகத்தோட இருக்கக்கூடியவங்க பெருமை பிடித்தான் பேசுறாங்களே தவிர குறை சொல்லக்கூடிய அளவுக்கு எதுவும் இல்லை அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க.
இந்திய அளவுல உலக அளவுல எடுத்துக்கொண்டு பார்த்தால் எதிர்கட்சியும் சொல்வது போல நீங்க திரு கருணாநிதி அவர்கள் அரசியல் நாகரிகம் மிக்கவர் அப்படின்னு நீங்கள் சொன்னதாக சொல்றார். அதுதான் உங்களுடைய கருத்து? அதாவது அரசியல் நாகரிகம் மிக்கவர் நான் சொல்லல. நான் சொன்னது இவரை பத்தி, அதாவது பாட்டாளி மக்கள் கட்சி தலைவரை பத்தி தான் நீங்க கேட்டீங்க. அதுக்கு நான் பதில் சொல்லியிருக்கேன். ஆனா கலைஞரை பொறுத்தவரை காமராஜை கன்னியகுரவா பேசியிருக்காரு. அதை நீங்க யாரும் மறுக்க முடியாது. அதே போல ராஜாஜி கொள்ளுகப்பட்டர்னு சொல்லிட்டு அவரை கன்னியகுரவாக பேசியிருக்காரு. இப்படி எல்லாரையும், அதாவது பச்சை தமிழன் காமராஜன் சொன்னதையெல்லாம் தவறுதலாக எல்லாம் பேசியிருக்காரு ஒரு காலகட்டங்கள்ல. இந்த விமர்சனத்தெல்லாம் எப்படி மதிக்கிறீங்க? தமிழக முதலமைச்சர் பற்றி சமீபத்தில் அவர் செய்த விமர்சனம், அறிக்கைகள், முரசொலியில எழுதிய விஷயங்கள், தமிழக முதலமைச்சரை விமர்சித்தது, ராஜாஜியை விமர்சித்தது, காமராஜரை விமர்சித்தது, இவையெல்லாம் அந்த விமர்சனங்கள் அரசியல் நோக்கத்தோட ஒரு விமர்சனம் இருக்கும். ராஜாஜி அவர்கள் குலக்கல்வி திட்டம் கொண்டு வரும்போது அதை விமர்சனம் பண்ணி எழுதிக்கப்பட்டார் அப்படின்னு ஒரு கேரக்டர் அப்படிங்கும்போது சரித்திரத்துல எந்த மாதிரியான ஒரு கேரக்டர் நமக்கு இல்ல. அது குலக்கல்வி திட்டம்னு சொல்லி ஒரு சமுதாயத்தை படிக்காம ஆக்கக்கூடிய ஒரு சட்டத்தை கொண்டு வரும்போது அது விமர்சனத்துக்கு உட்பட்டது. சமூகத்துல காமராஜரை பற்றி தரக்குறைவான காக்கை அப்படிங்கிற விமர்சனம் அவ்வளவு சரியானதா? அதாவது காக்கை எருமத்தோழர், அதாவது இது தலைவர் கலைஞர் வாயிலிருந்து வந்திருக்காது. வந்திருந்தா நான் ஒண்ணு சொல்றேன், நீங்க இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. கலைஞருடைய தாயார் இறந்து போனாங்க. முதல் ஆளா கலைஞர் வரதுக்கு முன்னால வந்தது யார் நிக்கிறான்னா பெருந்தலைவர் காமராஜர் தான் வந்து. அது அவருடைய பெருந்தன்மை. அதே போல காமராஜருடைய இறப்பிலையும் போயிருப்பார். அது மறக்க முடியாது. அது போயிருப்பார், அது மறக்க முடியாது. அது மட்டும் போனாருங்கிறது மட்டும் இல்ல, தன்னுடைய யாருமே இல்லாத கையை விரிச்சிட்டு வந்தாரு பெருந்தலைவர் காமராஜர். கையை விரிச்சிட்டே போனாரு. அவருக்கு இன்னும் எதையுமே சேர்த்து வைக்கல. அவருக்கு கல்யாணமும் ஆகல. அவருக்கு பிள்ளைகளும் கிடையாது. முதல் மகன் அவருக்கு ஹைதராபாத் பேங்க்ல அவ்வளவு பண்டு இருக்கு, இவ்வளவு பண்டு இருக்கு. நான் ஒத்துக்கிறேன் அண்ணன் சொல்றத. அது சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட விமர்சனம் அது தவிர்க்கப்பட வேண்டிய விமர்சனம், அதுவும் நாகரிகமான விமர்சனம். அதாவது அரசியல் விமர்சனங்களை நமக்கு அதை எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அரசியல் ஒரு 3ஆம் கட்ட தரத்துல ஒருத்தர் பேசுவாரு, 2ஆம் கட்ட தரத்துல பேசுவாரு. அரசியல் தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக பல வார்த்தைகளை ஜாலங்களா இருக்கிறது. அதுக்கப்புறம் நாகரிகம்ங்கிறது எது அப்படின்னு சொன்னா ஒரு வயதுக்கு தகுந்தபடி கூட. இப்ப நான் தவறா அண்ணன் எடுக்கலன்னா நான் சொல்றேன், நம்முடைய முதல்வர் சொல்லும் போது ஒருமையில கலைஞரை சொல்லுவாங்க. அது இன்னைக்கு கலைஞர் எவ்வளவோ வயதுக்கு குறைந்தவர் தான் நம்முடைய முதல்வர். அவருடைய பேர் தானே. எப்பமாவது தலைவர் கலைஞர் அம்மையாருங்கிற வார்த்தையை தவிர வேற வார்த்தை அவர் இதுவரை பயன்படுத்துறேன் இல்ல. நாடாளும் பெண்ணே நாவடக்கம் தேவை அப்படிங்கிற ஒரு அறிக்கையை சமீபத்தில் வெளியிட்டார். தவறு இல்லையா அப்படின்னு முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவரா இருக்கும்போது இவையெல்லாம் நாகரிகமான தவறான வார்த்தைகள் இல்லைங்க. நான் என்ன சொல்றேன், நீங்க இப்ப அசம்பிளி நடந்துட்டு இருக்கு. அசம்பிளில இப்ப இருக்கக்கூடிய சுகாதாரத்துறை அமைச்சர் அவர் பேர் என்ன, பாஸ்கரா, விஜயபாஸ்கர் அவர் பேசுறாரு. சர்க்கரை நாற்காலி சண்டியர் அப்படின்னு சொல்லி பேசுறாரு. அதை பார்த்து முடிச்சிருந்தேன். அதை பார்த்து முதல்வர் சிரிச்சுக்கிட்டே தான் இருந்தாங்க. அப்ப அவர் சட்டமன்ற உறுப்பினர். அடுத்த நாள் அவர் இந்த வார்த்தை சொல்லி கலைஞரை கொச்சப்படுத்தி பேசுறதுனால அவர் யாராவது இருந்தாரு. அடுத்த நாளே அவரு ஒரு அமைச்சராட்டு இன்னைக்கு இருக்கிறதுக்கு காரணம் அந்த கொச்சப்படுத்திய கொச்ச வார்த்தைகள். சபையில இதே போல குமாரதாஸ் அவர்கள் எம்எல்ஏ இருக்கும்போது அதே மாதிரி நம்ம இன்றைய முதல்வர் அவர்களை பற்றி ஒரு தரக்குறைவான வார்த்தையை பயன்படுத்துறாரு. நான் இந்த சபையில அனந்தநாயகி அவர்களை பத்தி ரொம்ப தரக்குறைவாக முடிச்சிருக்கேன். குமாரதாஸ் சொன்ன வார்த்தை, கொச்சப்படுத்திய வார்த்தை. நம்முடைய முதல்வர் கலைஞரா இருக்கிறாரு. அப்போ ஜெயலலிதா அம்மா கேட்டுடுங்க, அன்றைய அமைச்சர்கள் எதிர்கட்சிகள் எழுந்தி இதை சபை குறிப்பில இருந்து நீக்குங்க அப்படின்னு சொன்னது நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். அண்ணன் ஒண்ணு சொன்னாங்க, அனந்தநாயகியை பற்றி சொல்லும்போது இலக்கிய நகையத்தோடு தான் அதை சொன்னாங்களே. நீங்க சொல்லும் போது அது இலக்கிய தரம் தாழ்ந்த அரசியல். நாடா என்பது அந்த ஏட்டில் சுத்தக்கூடிய நாடாவை அவித்து பாக்களை தூக்கி பாருங்கள் அப்படின்னா ஓடுகாலி அப்படிங்கிறதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கப்படுது. அதை ஏன் இருக்க மாட்டேங்கிறீங்க? நீங்க ஓடுகாலிக்கு என்ன விளக்கம் கொடுத்தே சொல்லுங்க. விட்டு அடிக்கடி வெளியே போறவங்க ஓடுகாலி அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை சபைக்கு ஏற்புடையதா? அதுவும் ஏற்றுலதான். நம்ம இப்ப உங்களுக்கு தெரியும்
12,000 ஓலைச்சுவடிகளை இப்போ கம்ப்யூட்டரைஸ் பண்ணி நெட்ல போடுறாங்க. அப்போ அப்படிப்பட்ட ஓலைச்சுவடிகளை எடுத்து புரட்டி பாருங்கள்ங்கிறத தவறான ஒரு வார்த்தையாட்டு நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. சபையிலே விளக்கம் சொல்றாங்க. பல கேள்விகள் எழுகின்றன. வட இந்தியாவில் இருப்பது போல இல்ல அகில இந்திய அளவில் இருக்கிறது போல ஒரு அரசியல் நாகரிகம் தமிழ்நாட்டில் இல்லையா? அல்ல அது வெறும் பிம்பம் தானா? தேசிய அளவுல கூட நரேந்திர மோடியும் சோனியா காந்தியும் ஒருவர் மீது ஒருவர் குற்றச்சாட்டு வைத்த வார்த்தைகள் இவை எல்லாமும் சர்ச்சையாக இருக்கின்றன. வட இந்தியாவில் இல்ல அகில இந்திய அளவில் இருக்கக்கூடிய அரசியல் நாகரிகம் தமிழ்நாட்டில் இல்லை என்ற ஒரு கூற்று உண்மையா அல்ல வெறும் பிம்பம்? இந்த விவாதம் எழுந்திருக்கிறதுக்கான காரணம் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ராமதாஸ், இதை கடைபிடிப்பவர் டாக்டர் கலைஞர் திரு கருணாநிதி என்று சொல்லியிருக்கிறார். தமிழ்நாட்டில் அரிதாகிவிட்டதா அரசியல் நாகரிகம்? கடைபிடிக்கக்கூடிய கட்சி எது, கடைபிடிக்காத கட்சி எது? இதுதான் இன்றைய விவாதத்தின் பிரதான கேள்வி. இடைவெளிக்கு முன்னாடி திமுக பற்றி விமர்சனம் செய்து வந்தீங்க. சட்டமன்றத்தில் சமீபத்தில் நடந்திருக்கக்கூடிய கூட்டத்தொடர்ல கூட பல்வேறு ஆளுங்கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு அமைச்சர் ஓடுகாலி அப்படின்னு சொன்னது கூட ஒரு பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியது. ஒரு ஓடுகாலி அப்படிங்கிற ஒரு சொல்ல நீங்க எதிர்கட்சியா இருந்தபோது ஒரு அமைச்சர் அன்றைய ஒரு அமைச்சர் சொல்லியிருந்தால், அதிமுகவினர் நோக்கி சொல்லியிருந்தால் அதிமுகவினர் அவ்வளவு எளிமையா எடுத்துட்டு இருப்பாங்களா? இந்த மாதிரியான விஷயங்கள் அதிமுகவை நோக்கியும் இந்த மாதிரியான விமர்சனங்கள் அதிமுகவை நோக்கியும் இருக்கிறது என்றால் மறுப்பீர்களா? இல்ல, இது அந்த சந்தர்ப்பங்களையும் அந்த நேரங்களையும் பொறுத்தது. இப்ப மனிதர்கள் பேசிட்டு இருக்கும்போது யாரும் கண்ணிய குறைவா பேசணும், தவறா பேசணுங்கிறத நோக்கத்துல அது பேசுறது இல்ல. சொல்லும் போது அந்த வார்த்தை பிரயோகம் தவறுதலாக இந்த மாதிரி ஒரு நிலைகளை உருவாக்கும். ஒரு மானிய கோரிக்கையில பேசும்போது, ஒரு கேள்வி கேட்கும் போது, ஒரு வலுக்கட்டாயமாக ஒரு தலைவரை பற்றி குறிப்பிடும் போது, திமுக தலைவரையோ இல்லாட்டி தேமுதிக தலைவரையோ குறிப்பிடும் போது இது ஒரு தேவையற்ற சர்ச்சை தான் உருவாக்குது. நீங்க பேர் குறிப்பிடலன்னு சொன்னாலும் கூட சில விஷயங்கள் ஆப்வியஸா தெரியக்கூடிய விஷயம். இது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா தவிர்க்க வேண்டிய ஒன்று. அதாவது எந்த பக்கம் இருந்தாலும் அது தவிர்க்க வேண்டிய ஒன்று, அதை மறுக்க முடியாது. பட் சில நேரங்கள்ல அந்த வார்த்தை பிரயோகம் எவ்வளவுக்கு பொறுமையாக அதை செயல்படுத்தணும், எப்படி அதை செயல்படுத்தணுங்கிறதுல சில வித்தியாசங்கள் இருக்கு. அதே நேரத்தில் அந்த பிரயோகத்தில் ஏற்படுற சம்பவங்களுக்கு நம்ம பின்னால சில விளக்கங்களை சொல்லி அதை சரி பண்ணிக்கிறோம். அதனால அந்த மாதிரி உள்ள ஒரு அமைப்புகள் அந்த மாதிரி உள்ள கட்சிகள், அந்த மாதிரி அதுல வர்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் இவங்க எல்லாருமே அதை தவிர்க்கணும். ஆனா தவிர்க்கக்கூடிய சூழல் இன்னைக்கு இல்ல. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, அவர்களை சார்ந்த அமைப்பு அவர்களை சார்ந்த ஆளுகளை முன்னிறுத்தி பேசணும், உயர்த்தி பேசணும், உயர்வாக பேசணுங்கிற அந்த எண்ணம் மேலோங்கி இருக்கின்ற காரணத்தினால் சில இதுகள் அப்படி இப்படி இருக்கிறது. தமிழகத்தில் இந்த ஒரு குற்றச்சாட்டு திமுக அதிமுக இன்னும் சொல்ல போனா எல்லா கட்சிகள் மீதும் இருக்கிறது. எல்லா தலைவர்கள்ட்டும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டே போலாம், பல விஷயங்களை பேச வேண்டி வரும். ஆனா ஒரு பொதுவான ஒரு பிம்பம் இருக்கிறது, ஒரு பொதுவான எண்ணம் இருக்கிறது. வட இந்தியால அரசியல் நாகரிகத்தை பாருங்க, தமிழ்நாட்டில் அப்படி இல்லை அப்படின்னு. வட இந்தியால கூட இப்ப நம்ம என்ன மாதிரியான குற்றச்சாட்டுகள் என்ன மாதிரியான வார்த்தைகள் சொல்றோமோ அதற்கு நிகரான அதே போல வார்த்தைகள் தேசிய தலைவர்கள் தேசிய கட்சியை சேர்ந்த தலைவர்கள் பயன்படுத்துறாங்க. அப்படிங்கும்பொழுது வட இந்தியால இருக்கு தென்னிந்தியால இல்லைன்னு புரிஞ்சுக்கலாமா? அங்க சொன்னாலும் கூட இணைந்து செயல்படுறதுக்கான ஒரு சூழல் இருக்கிறது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இந்த வார்த்தைகள் அரசியலுக்காக பேசுவாங்க. ஆனா நாகரிகமா நடந்து கொள்றதை எதுல வச்சுக்க அளவுகோல் அப்படின்னு சொன்னா நெடுஞ்செழியன்னு இறந்து போறாங்க. அண்ணனுக்கு தெரியும், தலைவர் கலைஞர் முதல்வர் பையனை மரியாதை செலுத்த போறாரு. ரெண்டு பேரும் ஒரே இயக்கத்துல ஒன்னா இருந்து வளர்ந்தவங்க. ஒரு காலகட்டத்தில் பிரிஞ்சிருக்கலாம், அது வேற சமாச்சாரம். மரியாதை செலுத்த போறதுல எவ்வளவு அவமரியாதையை தாங்கி வந்தாரு. எப்போ இது எந்த காலகட்டத்திலிருந்து இப்படி வருது? அதாவது காமராஜர் இறக்கும் போது அவரை எடுத்து அடக்கம் பண்ண வரைக்கும் கலைஞர் செய்யறாரு. அப்போ அப்படிப்பட்ட நிலைகள் உள்ள நாடு இது. அதே போல அண்ணனுடைய நண்பர் மாறன் இறக்குறாரு, பட்டாசு கொளுத்தப்படுது. வாஜ்பாய் அங்கிருந்து இங்க அவருக்கு கலந்திருக்கேன், இடத்துல எல்லாம் கலந்திருக்கேன், பார்த்திருக்கேன். அப்ப இந்த நாகரிகம் எந்த காலகட்டத்திலிருந்து எப்போ இது மாறுது? அதே போல அவங்க இந்த விளக்கம் கொடுக்கலாம்ல, மூக்கா முத்து கஷ்டப்பட்ட போது உதவி செஞ்சாங்க அப்படிங்கிற ஒரு விளக்கம் அதிமுக தரப்புல இதே விவாதத்தில் அது ஒருத்தர் பணம் கேட்டு கொடுத்து அவரை கொச்சப்படுத்துறதுக்காக இல்ல, அதை கொச்சப்படுத்துறதுக்காக பண்ணக்கூடிய செய்தி அது ஒண்ணும் பெருசல்ல. காளிமுத்து இறக்குறாரு, காளிமுத்து இறக்குறாரு, காமராஜருக்கு போனா அவரை பெருமைப்படுத்துறது நான் சொல்றேன். காளிமுத்து இறக்குறாரு, காளிமுத்து இறக்கைக்கு யார் போறா? தளபதி அனுப்புறாரு. தமிழ்நாட்டில் சைக்ளோன் ஃபார்ம் ஆகி ஏகப்பட்ட அழிவு ஏற்படுது. தளபதி கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம் காத்து இருந்து
அன்றைய முதல்வரை சந்தித்து 20 லட்சம் ரூபாய் நிதி கொடுத்துட்டு வராரு. இது நாகரிகம் தானே? நீங்க அணைத்து கொண்டு முல்லை பெரியாருக்கோ காவிரி இஷ்யூக்கோ ஒட்டுமொத்தமா அனைத்து கலைஞர் முதல்வராக இருக்கும் போது அண்ணனுக்கு தெரியும். அனைத்து கட்சி கூட்டம் அப்படின்னு சொன்னா வாசல்ல நின்று அனைத்து கட்சி தலைவர்களையும் அழைத்து உட்கார வச்ச பிறகு அவர் உட்கார்வாரு. அந்த நாகரிகம் இருக்கு. இல்ல இந்த நாகரிகம் வந்து தமிழக முதல்வர் புரட்சி தலைவர் அம்மா அவர்களிடம் இருக்கு. எல்லாரையும் வரவழைச்சு எல்லாரையும் உட்கார வைக்கிறது, எல்லாரையும் அன்பு எத்தனையோ அனைத்து கட்சி கூட்டங்களை போட்டிருக்காங்க. அது பின்வரும் காலங்கள்ல அது குறைவாக இருந்திருக்கு. அது என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, இந்த அனைத்து கட்சி கூட்டங்கள் போட்டு செயல்படுத்தினது எல்லாமே முன்னுக்கு பின் முரணாக சில காரணங்கள் இருக்கு. இப்ப அதையெல்லாம் பார்த்துட்டு இது வேண்டியதுல நம்ம அந்த செயல்பாட்டுக்கு போவோம்னு போறாங்க. அதனால வட இந்தியால வாஜ்பாயும் சோனியா காந்தியுமோ அத்வானியும் சோனியா காந்தியுமோ நரேந்திர மோடியும் ராகுல் காந்தியுமோ கூட இயல்பா பகைகள் இருந்தாலும் பரஸ்பரம் பிரச்சனைகள் இருந்தாலும் கூட இயல்பா பழக முடியுது. அது போன்ற ஒரு நிலை தமிழ்நாட்டில் இருக்கிறது. எனக்கு வட இந்தியாவில் அதை வந்து எனக்கு இயல்பா தெரியல. அது ஒரு நடிப்பாகத்தான் எனக்கு தெரியுது. வெளிக்காட்ட மாட்டாங்க. அப்படியே பேசுவாங்க, காஃபி டீ சாப்பிடுவாங்க. அப்படி ஒரு நடிப்பாகத்தான் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உண்மையா இருக்காங்க. இங்க நம்ம வந்து உண்மையாக இருக்காங்க. அதை பிடிக்கலைங்கன்னா அந்த பிடிக்கலைங்கிற அந்த காரணம் ஒண்ணு. இன்னொன்னு வந்து இந்த பிராக்ஷனை வந்து, அதாவது இந்த பிரிவினையை வந்து நம்ம இயக்கம் வந்து நம்ம கொள்கை வேற நம்ம இதுங்கிறத ஒரு லீடர்ஷிப்புக்காக மெயின்டைன் பண்ண வேண்டிய ஒரு சூழலும் இருக்கு. அப்ப அதுக்கும் இங்க காரணமாக இருக்கு. யாருக்கும் வந்து தனிப்பட்ட முறையில எதிர்கட்சிகளை இது எதிர்கட்சின்னு பார்க்காம எதிரி கட்சி அப்படின்னு பாக்கிறதுடைய ஒரு விளைவுதானோ இது? இல்ல எதிரி கட்சின்னு பாக்குறது இல்ல, எதிர்கட்சியா தான் பாக்கலாம். எதிர்கட்சின்னு பார்த்தா அவங்களோட பழகலாம், அவங்களும் மக்களுக்கு அதெல்லாம் பழகாம இல்ல. இங்க வந்து எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அங்க மாதிரி நாடகமாக நடிப்பாக இல்லாம இங்க உங்களுக்கு நிதர்சனமாக உங்களுக்கு தெரியுது. அவ்வளவுதான் வித்தியாசம். வடநாட்டுக்கு இங்கேக்கு என்ன வித்தியாசம்னா, வடநாட்டுல அது முழுக்க நடிப்பு நாடகம். இங்க வந்து நாடகம் என்பது இல்ல, எல்லாமே ரியல். எல்லாமே நாங்க பேசுறோம், பேசலைன்னா பேசுறதுல அப்படி பார்த்தும் பாராத மாதிரி போயிருவோம். அவ்வளவுதான். உங்களுக்கு இங்க பார்க்க உங்களுக்கு அது ஒரு வித்தியாசமா தெரியுது. அதுதான் நம்ம வந்து கஷ்டமான செயலை தவிர இது ஒரு வகைக்கு நீங்க நல்லதுதான் நான் நினைக்கிறேன். சொன்னதை நம்ம ஏற்றுக்கிட்டாலும் ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும். சமுதாயத்துல கூட கிராமத்துல கூட சில பேர் தகராறு பண்ணாக்கி, இப்ப நாளைக்கு ஒருத்தர் முகத்துல ஒருத்தர் முழிக்கணும்ல, அப்ப அதுக்கு தகுந்தபடி உங்களுடைய எதிர்கட்சி விமர்சனங்களும் சரி, ஒரு நடவடிக்கைகளும் அந்த அளவுல இருக்கணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. எம்ஜிஆர் வரைக்கும் பெரியார், பெருந்தலைவர் காமராஜர், அண்ணா, ராஜாஜி, பக்தச்சலம். ஏன் ஒரு உண்மை சம்பவம், நார்கோயில்ல வந்து சின்ன அண்ணாமலை சொல்லி ஒருவர் வந்து மேடையில காமராஜர் இருக்கும்போது ராஜாஜிய குறைவான வார்த்தைகளை சொல்லி பேசுறாரு. உடனே பெருந்தலைவர் காமராஜர் எழுப்பி போய் சட்டையை பிடிச்சு இழுத்து உட்காரு அப்படின்னு சொல்லி பண்ணாரு. அப்படி இதே போலதான் குமாரதாஸ் அவர்கள் சட்டமன்றத்தில் இன்றைய முதல்வரை பற்றி தவறா சொல்லும் போது உடனடியாக அவர் எழுதி அது சபை குறிப்பில் இருந்து நீக்கு அப்படின்னு சொன்னாரு. இது நாகரிகம். இதைத்தான் நம்ம பயன்படுத்துறோம். இது எது வரைக்கும் வருது? எம்ஜிஆர் காலம் வரைக்கும் இது கடைபிடிக்கப்படுதா படலையா? எங்க அண்ணன் மனசாட்சி இது ஒரு முடியாத ஒரு விவாதம். இந்த குற்றச்சாட்டு எல்லா பக்கமும் இருக்கவே செய்கிறது. குற்றச்சாட்டு இருந்தாலும் இன்னைக்கு ராமதாஸ் அவர்கள் சொன்னது, தமிழ்நாட்டில் இந்தியாவிலே ஒரு நாகரிகமான ஒரு தலைவர் அப்படின்னு சொன்னா கலைஞர் அண்ணன் இந்திராவே சொன்னாங்க. ஒவ்வொரு கட்சியும் எதிர்த்தாலும் ஆதரித்தாலும் கலைஞர் மாதிரி ஒருவர் இருக்கணும், அவர் உண்மையா இருப்பாரு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கட்சியும் அவருடைய தலைவரை தான் சொல்லும். அரசியல் நாகரிகம் அப்படிங்கிறது போற்றப்பட வேண்டியது அப்படிங்கிறது மாற்றுக்கிறது இல்லை. அகில இந்திய அளவிலே ஆகட்டும், தமிழகத்திலே ஆகட்டும், ஒவ்வொரு கட்சியின் மீதும் ஒவ்வொரு பிரதான தலைவர் மீதும் ஏதோ ஒரு வகையில் இது மீறப்பட்டதாக ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. ஆனாலும் கூட இது பெரிய அளவுக்கு போற்றப்பட வேண்டிய ஒரு விஷயம், அரசியல் நாகரிகமானது காக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. இது மீறப்பட்டு விட்டது பொதுவா அரசியல் தளத்தில் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மக்கள் மத்தியிலே ஏற்படாத வண்ணம் காக்க வேண்டியது அனைத்து அரசியல் கட்சிகள், அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களுடைய கடமையாக இருக்க வேண்டும். நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற திரு அப்பா அவர்களுக்கும் திரு ஷேக் தாவூத் அவர்களுக்கும் பார்த்த நேர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றோம். வணக்கம்.